Hello pasangla, good morning. Good morning everybody. Now unga Shruthi Maam and இன்னைக்கு நம்ம full on நம்மளோட Biotechnology Unit முடிக்க போறோம். Okay? Hello everybody. Okay. So pasangla, this is going to be like நம்மளோட more or less core papers the last exam இல்லையா? So if you see first of all நம்மளோட டஃப்பான கோர் பேப்பர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இந்த ஒரு லாஸ்ட் பேப்பர்னு வரும்பொழுது இட் இஸ் வெரி நேச்சுரல் தட் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஐயோ எப்படா படிக்கிறது மேம் மூடே வரல எனக்கு வந்து எதுவுமே படிக்க தோணல இந்த கடைசி எக்ஸாமை எப்படியாச்சும் முடிச்சிடணும் அந்த மாதிரியான ஒரு லெவல் வர்றது வந்து இஸ் வெரி நார்மல் ஓகே பட் நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம எல்லா எக்ஸாமுக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோமோ நம்ம எவ்வளோ ஆர்வமாக நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோமோ அதே இதை இந்த பேப்பருக்கும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் பசங்களா இஸ் இட் ஓகே ஸோ குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க வந்து பேப்பர் பிரசன்டேஷன்லயோ இல்ல ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜிலயோ என்னென்ன நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ங்கிறத வந்து ஆல்ரெடி குட்டி குட்டி செஷன்ஸ்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம எல்லா சாப்டர்ஸ்க்குமே வந்து all revision, all kinds of PYQs, most probable questions எல்லாம் chapter wise நம்ம முடிச்சிருக்கோம் எல்லா வீடியோமே நம்ம சேனல்ல இருக்கு பசங்களா so if you have any doubts எந்த ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் definitely go and refer to all the videos okay அந்த வகையில நம்ம இன்னைக்கு we are going to take up the last unit that is remaining which is Biotechnology Unit okay ரொம்ப சிம்பிள் ரெண்டு சாப்டர் தான் இதுல இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா Biotechnology சொல்லும்பொழுது நம்ம என்னெல்லாம் யூனோ டூல்ஸ் ப்ராசஸஸ் எப்படி இந்த ஒரு பயோடெக்னாலஜிங்கிற விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து முதல் சாப்டர் ஃபாலோவிங் விச் அதை நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது சாப்டர் ஓகே வெரி வெரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சாப்டர் பட் எட் ரொம்ப ஸ்கோரிங் அண்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் ஓகே ஸோ பயம்லாம் வந்து அவசியமே இல்லை பசங்களா ஃபண்டமெண்டலி இவ்வளோ நாள் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் சத்தியமாக நம்ப மாட்டேன் பிகாஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி பேப்பர் யூ ஹேட் அ லாட் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர் ஸோ டோன்ட் கெட் வரிட் ஓகே எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ சி நம்ம இன்னைக்கு ஈவினிங் கூட 5 o'clock we're going to come live and நம்ம என்ன பண்ண போகிறோம் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ப்ராபபிள் கொஸ்டின்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் okay only question solving we will do in the evening சரியா okay பசங்களா is that okay so அதனால வந்து பயப்படுறதுக்குலாம் அவசியமே இல்லை கிளாஸை கவனிங்க மேக் ஷோர் யூ நோ ஆல் த கான்செப்ட்ஸ் பேப்பர் செம்ம ஈஸியாக இருக்க போகுது ஓகே ஸோ அதனால் அந்த பயம் எல்லாம் வந்து சத்தியமாக நம்ம பசங்க யாருக்குமே இருக்கக்கூடாது பசங்களா இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம கம்யூனிட்டி லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஓகே அண்ட் let's start with biotechnology principles and processes okay now biotechnology அப்படிங்கிறது வந்து நம்ம பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம் ஓகே ஸோ எப்படி வந்து செல்ஸை இன்னும் டீப் டவுனாக ஆராயறது வந்து செல் பயாலஜி ஓகே நம்ம வந்து மாலிக்யூல்ஸ் இன் அவர் ஹியூமன் சிஸ்டம்ஸ் ஆர் இன் லிவிங் சிஸ்டம்ஸ் ஆராயறது வந்து பிகம்ஸ் மாலிக்யூலர் பயாலஜி ஓகே அதே மாதிரி பயோலாஜிக்கல் டெக்னிக்ஸை நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து இஸ் பயோடெக்னாலஜி சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு பர்டிகுலர் செல் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆர்கானிசமை வந்து எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஃபீல்ட் ஓகே ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் பயோடெக்னாலஜி ஓகே ஸோ வி யூஸ் லைவ் ஆர்கானிசம்ஸ் அல்லது அதோடைய என்சைம்ஸ் that the organisms give okay to produce நமக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் அல்லது நமக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராசஸஸ்க்கு இவங்களை ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்
Okay, is that clear? So for example in vitro fertilization க்கு okay ஏதோ ஒரு gene for example நமக்கு வந்து இந்த ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இந்த ஒரு கலர்ல இது வரைக்கும் பூனையே வரல பூனை வந்து நம்ம நார்மலா பிரவுன் கிரே ஒயிட் பிளாக் இந்த கலர்ல தான் வருது திடீர்னு பச்சை கலர் பூனை வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அப்ப அந்த ஒரு ஜீனை மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணி இந்த ஒரு ஆர்கானிசம்ல இன்சர்ட் பண்ணணும் ஒரு புது ஆர்கானிசமை கிரியேட் பண்ணணும் ஒரு புது ஜீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஒரு பயோடெக்னாலஜி டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ வேக்சின்ஸ் அண்ட் ஜீன் தெரப்பி ஏதாவது நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கான வேக்சின் தயாரிக்கிறதுக்கும் சரி அண்ட் அதோடைய கரெக்ஷனுக்கும் சரி சப்போஸ் இட்ஸ் ஜெனட்டிக் டிஸார்டர் அதை நம்ம எப்படி நம்ம ஜீன்ஸை மாற்றி நம்ம வந்து we can bring about a difference அப்படிங்கிறதும் will come under biotechnology. Okay, is it clear பசங்களா? All right, okay, so now genetic engineering bioprocess engineering இது ரெண்டு தான் வந்து are the core divisions of நம்மளோட biotechnology. So நமக்கு பிடிச்ச ஒரு ஜீனை நம்ம எடுத்து அந்த ஜீனை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அந்த ஜீனை நம்ம எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஓகே அதே மாதிரி நமக்கு ஒரு ஆர்கானிசம்ல இருந்து ஏதோ ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி ஹவு கேன் வி மேக் அவர் ப்ராசஸஸ் பெட்டர் நம்ம இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸில் ஒரு மைக்ரோ ஆர்கானிசமையோ இல்லை அதோட என்சைமையோ ஆட் பண்ணுறதுனால கேன் இட் மேக் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஆராயறது தான் பயோ ப்ராசஸ் engineering. Clear? So genetic engineering is altering the DNA அதை எடுத்து ஹோஸ்ட் குள்ள போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம் நான் பயோப்ராசஸ் இன்ஜினியரிங்னு சொல்லும்போது ஒரு ஸ்டெரைலான கண்டிஷன் மெயின்டைன் பண்ணி நம்ம பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய பயோடெக்னாலஜி இஸ் இட் கிளியர் பசங்களா Is it clear? So இது எல்லாமே is only an introduction to biotechnology. So actually இந்த பயோடெக்னாலஜி ஓகே ஆர் நான் சொன்ன மாதிரி எனக்கு என்னுடைய டிஎன்ஏ இருக்கு இந்த டிஎன்ஏல வந்து ஐ ஹாவ் சம் அதர் எக்ஸ்ட்ரா ஜீன் தட் ஐ வாண்ட் டு ஆட் ஓகே லெட்ஸ் சே நம்ம எல்லாருமே வந்து இப்படி இருக்கோம் பட் எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபீச்சர் வேற ஏதோ ஒரு அனிமல்லையோ இல்லை வேற ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்லையோ இருக்கிற ஒரு ஃபீச்சர் எனக்கு வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா என்னோட ஜீன்ல நான் அந்த ஜீனை எடுத்து அட்டாச் பண்ணி ஒரு புது ஜீனை நான் உருவாக்கணும் இல்லையா ஸோ அந்த டிஎன்ஏவே நான் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ரீகாம்பினேஷன்னா என்ன ரெண்டு விஷயத்தை எடுத்து நம்ம ஃபியூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் கொண்டு வரோம் இல்லையா தட் இஸ் ரீகாம்பினேஷன் அதே நம்ம ரெண்டு டிஎன்ஏ வச்சு பண்ணும்போது இட் பிகம்ஸ் டிஎன்ஏ டெக்னாலஜி ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி எஸ் ரமா தேவேஷ் ஸ்ரீஅம்பிகா ஸ்ரீ ஹரிணி பிரதாப் எவ்ரிதிங் இஸ் ஓகே all clear yes Subhalakshmi don't worry see நான் எல்லா பாயிண்ட்ஸ்மே டெக்ஸ்ட் புக்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஸோ நீங்க தனியா என்சிஆர்டி கோ த்ரூ பண்ணுங்கிற அவசியமே கிடையாது பட் நெவர்தலெஸ் ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க டயக்ராம்ஸ் செக் பண்ணிக்கோங்க இஸ் மோர் தென் எனஃப் பட் எல்லா பாயிண்ட்ஸ்மே ஐ வில் பி கவரிங் இட் ஹியர் டோன்ட் வரி ஓகே இஸ் தட் கிளியர் ஃபைன் ஸோ நவ் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு வந்து ஓகே பயோடெக்னாலஜினா இதுதான் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா லெட்ஸ் கோ இன்டு வாட் இஸ் த ப்ராசஸ் ஓகே ஸோ இப்போ லெட்ஸ் சே எனக்கு பூனை வந்து பச்சை கலர்ல வேணும் ஓகே இது வரைக்கும் பூனைக்கு பச்சை கலர்ல நம்ம பார்த்தது கிடையாது ஆனா எனக்கு பூனை வந்து பச்சை கலர்ல வேணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த பச்சை கலர் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீனை இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசமா நான் செலக்ட் பண்ணணும் கரெக்டா ஸோ ஒரு டிசையர்ட் ஜீனை நான் ஒரு ஆர்கானிசம்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஸோ லெட்ஸ் சே வேற எந்த அனிமல் பச்சை கலர் இருக்கும் ஒரு தவளை வந்து பச்சை கலர்ல இருக்கு ஸோ அதனால தவளையில இருக்கிற அந்த பச்சை கலர் அப்படிங்கிற ஜீனை வந்து நான் முதல்ல ஐசோலேட் பண்ணோம் சரியா தென் ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும் இந்த பச்சை கலர் தவளையோட ஜீனை என்னோட பூனையோட பாடி ஜீனோட நான் ஃபியூஸ் பண்ணணும் கரெக்ட் ஓகே திரியம்பிகாக்கு பூனை பிங்க் கலர்ல வேணுமா ஓகே ஸோ பிங்க் கலர்ல வேற ஏதாவது நீங்க ஒரு அனிமல் பார்த்தீங்க ஓகே ஒரு ரேபிட் பார்த்தீங்க ரேபிட் வந்து ஒரு பிங்கிஷ் கலர்ல இருக்கும் அப்படின்னா அந்த பிங்க் கலர் ஜீனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த அந்த ரேபிட் கிட்டேருந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் தென் அதை வந்து இந்த பூனையோட பாடி ஜீனோட நம்ம
fuse பண்ணனும். Okay, so what do? I integrate this desired gene with the DNA of a vector. Now what is a vector? Now I said இந்த ஒரு பச்சை கலர் ஜீனை ஆர் பிங்க் கலர் ஜீனை இந்த பூனையோட பாடியோட நான் ஃபியூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பூனையோட ஜெனட்டிக் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹி வில் பி லைக், நீ யாரா, நீ ஏன் ஆளே கிடையாது, நான் எதுக்கு உன்னை என் ஜீனோமில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுவான். ஓகே, ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுவேன், சரி உன் பாடி ஜீன் அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஆனால் இந்த ஜீனை நான் அங்கே கொண்டு போகிறதுக்கு ஒரு மெசஞ்சர், ஒரு கைண்ட் ஆஃப் வெக்டரை நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். கிளியர்? ஸோ அந்த வெக்டர் யாரு? தட் இஸ் நத்திங் பட் த கேரியர் ஹூ வில் டேக் த டிஎன்ஏ. ஓகே, ஸோ அந்த கேரியரோட நான் அதை இன்டிகிரேட் பண்ணி ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ். ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், I will make it multiply. Okay, because ஒரே ஒரு பச்சை கலர் ஜீனை கொண்டு போய் நீ பாடி ஃபுல்லா பச்சையாகு அப்படின்னு சொன்னா அது ஆகுமா? ஆகாது. So what I will do, I will start multiplying the same particular gene. Okay, so எனக்கு பச்சை கலர் ஜீன் வேணும், அந்த பச்சை கலர் ஜீனை நான் ஐசோலேட் பண்ணி ஒரு வெக்டர்ல போட்டு அந்த வெக்டரை ஹோஸ்ட்ல போட்டு ஹோஸ்ட்டை மல்டிப்ளை பண்ண விட்டேன் அப்படின்னா எனக்கு எக்கச்சக்கமான பச்சை கலர் ஜீன் கிடைக்கும். ஓகே, ஸோ நவ் வாட் ஹேஸ் ஹேப்பன், என்னுடைய வெக்டருக்கு முதல்ல இந்த ஒரு ஜீன் கிடையாது. ஓகே, இப்போ பூனையோட ஜீன் எடுத்துட்டோம்னா அதுல இந்த பச்சை கலர் ஜீன் கிடையாது. ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ ஆம் மிக்சிங் தீஸ் ஜீன்ஸ். ஓகே, அண்ட் வென் ஐ மேக் இட் மல்டிப்ளை, பச்சை கலரான ஒரு கம்போனன்ட் வந்து will start releasing in this பூனை because I have integrated this new DNA inside this பூனை. Is it clear? So DNA is inserted into the organism so that the desired characteristics or the vector, எந்த வெக்டர்ல நம்ம அதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து அந்த ஜீனை இன்கார்பரேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து will be used for genetically modified products. Okay, is it clear everybody? அவ்வளோதான் biotechnology or recombinant DNA technology. Okay, so first நம்ம let's go step by step. So genetic engineeringல நமக்கு என்னென்ன steps, முதல்ல வந்து desirable genes இருக்கக்கூடிய ஒரு DNA நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, சரி எனக்கு வந்து இந்த ஜீன் தான் வேணும், நான் இதை செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணணும். After selecting what do we do, இந்த ஒரு ஐடென்டிஃபைட் DNA ஏன் ஹோஸ்ட்குள்ள போடணும். Okay, so in the பச்சை கலர் ஜீனை தூக்கி I have to insert into the cat. Alright, so that becomes my second step. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஒரு DNA ஹோஸ்ட்ல போட்டு okay, now one small question you will have is, ma'am, vector னு சொல்றீங்க, host னு சொல்றீங்க, organism னு சொல்றீங்க, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், what are the differences அப்படின்னு. See, basically என்னோட டிஎன்ஏ வந்து ரேண்டமா நான் ஒரு பாடிக்குள்ள போய் இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஐ வில் பிக் அப் இந்த ஒரு ஜீன், I will integrate it into a vector. Vector யாரு? Somebody who will take the gene. அவனுக்குன்னு பெருசா இங்க ஒரு ரோலே இல்லை. ஸோ இந்த வெக்டர் வந்து இந்த ஒரு ஃபாரின் ஜீனை எடுத்துட்டு ஒரு ஹோஸ்ட்குள்ள போய் தான் இட் ஹேஸ் டு மல்டிப்ளை. ஓகே, மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ண டிஎன்ஏ வந்து அந்த ஹோஸ்ட்ல மெயின்டைன் பண்ணது மட்டும் இல்லாம அது மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ப்ராஜெக்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி அதை செட் பண்ணுவேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? அதான் ரெடி. வெக்டர் இஸ் நாட் ஹோஸ்ட். வெக்டர் வந்து ஹோஸ்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு வெஹிக்கிள், அவ்வளோதான். ஓகே, what will happen to the original DNA? Nothing will happen. நம்ம புதுசா DNA மாத்திட்டோம்ல, so that becomes its new DNA. So அது அந்த DNA லே it will start replicating, it will start reproducing. So next அதோட progeny-க்கும் இந்த DNA வந்து will be transferred. Okay, is that clear? All right. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் பசங்களா. ஆல்ரைட், ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே பண்ணுவோம். ஸோ முதல்ல டிசைர்ட் ஜீனை எடுத்து அதை ஒரு வெக்டரோட லிங்க் பண்ணி வெக்டரை தூக்கி ஹோஸ்டில் போட்டால் ஹோஸ்டில் அந்த டிஎன்ஏ மெயின்டைன் ஆகி இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த டிசைர்ட் ப்ராடக்ட். ஓகே, தட் இஸ் ஆல் இஸ் த டிஃபரன்ஸ். த ஆர்கானிசம், நம்ம யார் மேலே அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறோமோ அவங்க தான் நம்மளுடைய ஆர்கானிசம், நம்ம ஹோஸ்ட் ஆர்கானிசம். ஓகேவா?
That's it பசங்களா. Alright. So now என்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஜீனை பிச்சு அதை ஒட்டி அதை வந்து தூக்கி இந்த ஹோஸ்ட்குள்ளே போட்டால் அது வந்து ரெப்ளிகேட் ஆகும். நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். பட் இதை நம்ம எப்படி கேரி அவுட் பண்ணுவோம், ஹவு டு வி எக்ஸாக்ட்லி do this process அப்படினா அதுக்கு நமக்கு ஒரு சில டூல்ஸ் தேவை. So first thing is restriction enzymes. What do I mean by restriction enzyme? Now I am saying ஒரு தவளையில இருந்து ஒரு பச்சை கலர் ஜீனை புடிங்கலாம், ராபிட்ல இருந்து ஒரு பிங்க் கலர் ஜீனை நம்ம புடிங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பட் இந்த புடிங்க அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் நாட் ஸோ ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இருந்து நோஸ், இந்த ஷேப்கான நோஸ்க்கான ஜீனை வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி எடுக்க முடியும் என்னால, இல்லையா? ஸோ ஐ நீட் சம் சிசர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஜீன் இஸ் நத்திங் பட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த இடத்துல அந்த ஜீனை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல நான் ஒட்ட வைக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ கட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாலிகுலர் சிசர் வேணும், இந்த ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பக்கத்தில் அதை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக வேண்டி எனக்கு என்ன வேணும், ஒரு க்ளூ வேணும். கரெக்டா? ஐ நீட் சிசர்ஸ், ஐ நீட் க்ளூ. ஸோ இஃப் யூ see here, என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் molecular scissors. சரியா? Please remember, restriction enzymes இங்கிறது molecular scissors. So எனக்கு இருக்கிற என்னோட டிஎன்ஏல சும்மா வெளி பக்கமா, ஓகே, ஜஸ்ட் வெளி பக்கமா எனக்கு இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டு I want to take இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், ஓகே, ஆர் இந்த இடத்துல ஒரு கட் போட்டு இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா வெளி பக்கமா கட் பண்ணி எடுக்கிறதுனால it is called as exonuclease. Okay, that's it. And in case எனக்கு வந்து என்னோட entire DNA-ல, let's say this is my entire DNA, இந்த DNA-ல வந்து எனக்கு நடுவுல இந்த ஒரு பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் DNA-க்கு நடுவுல கட் பண்ணணும். ஸோ DNA-க்கு நடுவுல கட் பண்றது becomes my endonuclease. கரெக்ட்? ஸோ நியூக்ளிக் ஆசிடை கட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் வந்து நியூக்ளியேஸ். அது வெளிப்பக்கமாக கட் பண்ணோம்னா எக்ஸோநியூக்ளியேஸ், இதை டிஎன்ஏக்கு உள்ள கட் பண்ணோம் அப்படின்னா எண்டோநியூக்ளியேஸ். தட்ஸ் த எண்ட் ஆஃப் இட். கிளியர்? கிளியர் பசங்களா? வெரி குட் திரியம்பிகா, தேவேஷ், வெரி குட். ஓகே, ஸோ restriction enzymes is my number one tool that I need. Okay, இப்போ இந்த பச்சை கலர் ஜீன் அப்படின்னா என்னோட என்டையர் ஜீனோம்லேருந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி தான் ஐ வில் கட் அவுட் திஸ் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதே மாதிரி நான் என் ஹோஸ்ட்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணும்போது என் ஹோஸ்ட் டிஎன்ஏ நான் ஒரு ஓட்டை போடணும்ல, அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல தானே நான் இதை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான கட்டிங்க்கு வந்து ஐ வில் யூஸ் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, that's it. Then I need some cloning vector. ஸோ குளோனிங் வெக்டர் அப்படின்னா என்ன? இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்து ஈகோலை என்னோடைய ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. சரியா? ஈகோலை என்ன? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல என்னோடைய பெரிய ஒரு ஜீனை தூக்கி அது மண்டையில வச்சு ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய ஹார்மோன் ப்ரொடியூசிங் ஜீனை நான் யார் மூலியமாவோ எடுத்துட்டு போய் தான் அந்த ஈகோலைக்கு கொடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு போற மெசஞ்சர் இஸ் மை வெக்டர். ஸோ வெக்டர்ஸ் இருந்தாதான் நம்ம ஆசைப்படுற ஜீனை வந்து ஐ கேன் இன்சர்ட் இன் டு த ஹோஸ்ட். கிளியர்? அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னுடைய ஹார்மோன்ஸை வேற யாராவது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈகோலை ஆர் யாரால அந்த ஒரு வெக்டரை ஏற்றுக்கிட்டு என்னுடைய பர்டிகுலர் ப்ராடக்டை எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமோ தே பிகம் மை கம்பீட்டன்ட் ஹோஸ்ட். ஓகே, is it clear? Absolutely, very good Triyambika. Cloning vectors are nothing but gene taxis. Okay, so taxi மாதிரி என்ன வந்து ஒரு இடத்துல இருந்து பக்கத்து ஹோஸ்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு வெக்டர்ஸ் வேணும். ஓகே, and who is actually replicating? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஒரு ஹார்மோனை வந்து அந்த ஈகோலை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மை ஈகோலை பிகம்ஸ் த கம்பீட்டன்ட் ஹோஸ்ட். ஓகே, ஸோ பச்சை கலர் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட்டை வந்து நான் இந்த ஒரு தவளையிலேருந்து எடுத்து அந்த பூனைக்குள்ளே போடணும் அப்படின்னு சொன்னால் மை பூனை பிகம்ஸ் த ஹோஸ்ட். ஓகே, பிகாஸ் எனக்கு தேவையான பச்சை கலரை யார் வந்து இஸ் டேக்கிங் இட் அண்ட் ரெப்ளிகேட்டிங் அண்ட் எக்ஸ்பிரஸிங் இஸ் நத்திங் பட் த ஹோஸ்ட். கிளியர் எவ்ரிபடி? யா, ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் தான் நம்மளோட ஜெனட்டிக்
engineeringல is involved. Okay, now when I talk about restriction enzyme, நான் சொன்ன மாதிரி it will cut at specific points பசங்களா. Okay, ரெண்டு இடத்துலையுமே, அதாவது நம்மளோட foreign DNA, நம்ம எந்த DNA வந்து நம்ம கட் பண்றோமோ, என்ன ஜீன் நமக்கு தேவைன்னு கட் பண்றோமோ அதையும் கட் பண்ணும். நம்ம cloning vector இருக்குல்ல, அந்த இடத்துலையும் அது போய் கட் பண்ணும். சரியா? So it makes short single stranded segments. So if you see here, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெக்கக்னிஷன் சைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அது பாட்டுக்கு ரேண்டமாக நீ எந்த இடம் கொடுத்தாலும் நான் போய் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெட்டாது. ஓகே, இட் வில் ஹாவ் சர்டன் ஸ்பெசிஃபிக்கான லொகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு என்சைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த GAATTC அண்ட் அந்த பக்கத்துல இருந்தும் GAATTC இந்த ஒரு சீக்வென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து 5' to 3', இது 5' to 3'. ரெண்டு ஸ்ட்ராண்ட்லையுமே இதே சீக்வென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல ஜிக்கும் ஏக்கும் நடுவில் தான் இந்த ஒரு என்சைம் கட் பண்ணும். ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான recognition sequences, recognition sitesல தான் இந்த restriction enzymes will cut. Okay, so now இது என்னோடைய நான் ஆசைப்படுற ஜீன். சரியா? so இது வந்து நான் இங்க வந்து எனக்கு AAA, so AATTC and G அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் இந்த ஒரு இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் என்னோட கோட் என்னெல்லாமோ இருக்கு, எனக்கு பிடிச்ச ஜீனை வந்து நான் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கேன்னா நான் அந்த பக்கத்தில் நான் இதை எப்படி கட் பண்ணியிருப்பேன், இதே சீக்வன்ஸ் அந்த பக்கத்தில் இருக்கும்பொழுது how would I have cut it? I would have cut it as G and then இந்த இடத்துல CTTAA இப்படிங்கிற முறையில் நான் கட் பண்ணியிருப்பேன். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவும் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு, which is not bound. அப்போ ஆட்டோமேட்டிக்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நான் நெக்ஸ்ட் என்னோட வெக்டர்ல கொண்டு போய் இந்த பீஸை அப்படியே வைக்கும்பொழுது என் வெக்டர்ல என்ன இருக்கும், என் வெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் இந்த பக்கத்துல ஒரு G, இந்த பக்கத்துல வந்து CTTAA and then என்னுடைய சீக்வென்ஸ். ஸோ அப்போ நட்ஸின் இது ரெண்டும் வந்து ஒட்டிக்கிறதுக்கு am I not making it convenient? Yes பசங்களா, are you all able to understand this? So what is happening, என்னுடைய இந்த ஒரு சீக்வென்ஸும் மேல இருக்கிற சீக்வென்ஸும் ஒட்டிக்கிறதுக்கு it is very convenient. So இந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ராண்டான ஷார்ட்டான எண்ட் வந்து நான் விட்டு கட் பண்ணும்பொழுது எனக்கு அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்ஸ் இஸ் கால்ட் ஸ்டிக்கி எண்ட்ஸ். ஏன்னா உடனே நான் இதை வச்ச உடனே அது ஒட்டிக்கும். ஓகே, ஸோ நான் என்னுடைய வெக்டர் டிஎன்ஏல இந்த ஒரு ஸ்டிக்கி எண்ட் இருக்கிற ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணும்போது அதை ஒட்ட வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? யா, ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணாமல் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு கட் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ஏன்னா இந்த இடத்துல GAA, இந்த இடத்துல CTT, இந்த இடத்துல TTC, இந்த இடத்துல AAG இப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கொஞ்சம் மொக்கையான எண்ட், எனக்கு அவ்வளோ ஈஸியாக ஒட்ட வைக்கிறது வந்து கஷ்டம் இல்லையா, அவ்வளோ ஈஸியாக என்னால் ஒட்ட வைக்க முடியாது. ஸோ தே பிகம் த பிளண்ட் எண்ட். கிளியர் பசங்களா? Is it okay? So what am I doing here? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரெக்கக்னிஷன் சீக்வென்ஸா பார்த்து நான் ரெண்டு ஸ்ட்ராண்டையுமே ஒரே இடத்துல கட் பண்றேன். அப்படி ஒரே இடத்துல நான் கட் பண்ணும்போது குட்டியான ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் செக்மெண்ட்டை நான் வந்து எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணும்பொழுது அதை ஒட்ட வைக்கிறது ரொம்ப ஈஸி வெக்டர்ல போய். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எனக்கு இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்டிக்கி எண்ட்ஸ். ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வெக்டர்ல போய் இந்த ஜீனை நான் போய் ஆட் பண்றது வந்து இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, இஸ் இட் கிளியர்? கிளியர் பசங்களா? ஆல்ரைட், நவ் யூ கேன் see it clearly இங்க. ஸோ இது வந்து என்னோட வெக்டரோட டிஎன்ஏ, இதுதான் என்னுடைய நான் ஆசைப்படுற ஃபாரின் டிஎன்ஏ. ஓகே, நான் ரெண்டுத்தையுமே இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு ஈகோ R1 அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். நான் ஈகோ R1 வச்சு கட் பண்ணும்போது இது இந்த இடத்துல ஜிக்கும் ஏக்கும் நடுவில், இது இந்த இடத்துல ஜிக்கும் ஏக்கும் நடுவில் கட் பண்ணும். அதே போல் அங்கேயும் கட் பண்ணும். அப்போ எனக்கு குட்டி சிங்கிள் ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரெச் பாக்கி இருக்கா? அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஓட்ட வைக்கிறது எனக்கு ஈஸியா?
அவ்வளவுதான். So this is my new recombinant DNA that is produced. Okay. Yes, Ritika. 5' to 3' orientation la we will see a GAATTC அப்படிங்கிற sequence. அதுதான் eco R1 ஓட specific recognition sequence. சரியா? Okay. Right. So moving on, if you see நிறைய different kinds of restriction enzymes இருக்கு. Okay, BAMH1, EcoR1, HAE3, HIND3 இந்த மாதிரி different kinds இருக்கு. நான் இவங்களோட recognition sequence ஒவ்வொன்றுமே different. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒவ்வொருத்துக்குமே ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதோட recognition sequence இது கிடையாது, இதோட recognition sequence இது கிடையாது. எல்லாருக்கும் அவங்களுக்கான தனித்தனி ஸ்பெசிஃபிக்கான recognition sequences இருக்கும். Okay, clear everybody? So just ஒரு சில examples கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். Alright, now இந்த ஒரு particular restriction enzyme நம்ம எப்படி அதுக்கு பேர் வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is very easy. முதல் alphabet, அதாவது E, வேற கலர் எடுத்துக்கிறேன், 1 second. Okay, so let's say eco R1. சரியா? eco R1 அப்படின்னு சொன்னா how do I name it? எப்பவுமே முதல் alphabet வந்து the genus of the organism. நான் இதை யார்கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கேன்? E. coli, Escherichia coli. So Escherichia ஓட E, அதுதான் முதல் வார்த்தை. அதுக்கப்புறமா ரெண்டாவது மூணாவது alphabets வந்து அதோடைய ஸ்பீஷீஸ். ஸோ Escherichia coli அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீஷீஸ் உடைய முதல் ரெண்டு alphabets தான் ரெண்டாவது மூணாவது. ஸோ கோலையிலிருந்து CO. ஓகே, நாலாவது ஆல்பபெட் வந்து என்னுடைய ஸ்ட்ரெயின், அதாவது RY13 அப்படிங்கிற ஸ்ட்ரெயின்ல இருந்து தான் நான் இதை ஐசோலேட் பண்ணியிருக்கேன். ஸோ R அப்படிங்கிறது இஸ் த ஸ்ட்ரெயினோடைய முதல் ஆல்பபெட். அண்ட் தென் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகோ ஆர், அதாவது Escherichia coli RY13 ஸ்ட்ரெயின்ல இருந்து இஃப் ஐ isolate this enzyme, முதல் முறையா நான் இந்த ஐசோலேட் பண்ணேன்னா இது ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன், இது ரெண்டாவதா, இது ஆல்ரெடி ரெண்டு பண்ணியிருக்கேன், இது மூணாவதா அப்படிங்கிற ஆர்டர் தான் இந்த நம்பர். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் HIND3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ H வந்து stands for Haemophilus influenza. So Haemophilus influenzaல Haemophilus is the genus, அப்போ H, and then influenzaங்கிற ஸ்பீஷீஸ்ல இருந்து IN. ஓகே, ஸ்ட்ரெயின்காக D. ஸோ இந்த Haemophilus influenza D ஸ்ட்ரெயின்ல இருந்து மூணாவதாக ஐசோலேட் பண்ணப்பட்ட என்சைம் தான் இந்த HIND3. Okay, is it clear பசங்களா? That's it. So for example இங்க வந்து HIND2க்கும் கொடுத்திருக்காங்க. Okay, so HIND2 தான் வந்து முதல்ல ஐசோலேட் பண்ணப்பட்ட endonuclease enzyme. Okay, and இந்த enzyme வந்து is called HIND2 because again Haemophilus influenza D strainல இருந்து எடுத்த ரெண்டாவது enzyme. Okay, is it clear? So that's it. Now இந்த மாதிரி 900 different restriction enzymes நம்ம isolate பண்ணியிருக்கோம். over 230 strains-ல இருந்து, strains of bacteria-ல இருந்து நம்ம வேற இந்த மாதிரியான restriction enzymes isolate பண்ணியிருக்கோம். Okay, is this clear பசங்களா? Any questions? So restriction enzyme-ல என்ன பண்றோம்? கட் பண்ணி தேவைப்படுற என்னோட foreign DNA-யும் ஒரு vector DNA-யும் நான் சேர்த்து அட்டாச் பண்றேன். ஓகே, கிளியர்? ஓகே, சூப்பர். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் தான் நம்மளுடைய மாலிகுலர் சிசர். இது இல்லைன்னா நமக்கு மொத்த பயோடெக்னாலஜியே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் இது. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் மை வெக்டர் டிஎன்ஏ. ஓகே, ஆர் அ பிளாஸ்மிட். ஓகே, பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் சர்க்குலரான எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஓகே, வாட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்? இதுதான் என்னோட செல், இதுதான் என்னோட குரோமோசோமல் டிஎன்ஏ. ஓகே, அதை தவிர இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ. அண்ட் இந்த டிஎன்ஏ வந்து தன்னை ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும், அது சர்க்குலரா இருக்கு. என்னோட குரோமோசோமல் டிஎன்ஏ விட தனியா இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் அ பிளாஸ்மிட்.
Okay, so plasmid ku vandu, how would you define a plasmid? It is a self-replicating circular extra chromosomal DNA. ஓகேவா? ஸோ ஒரு பிளாஸ்மிட்ல என்னோட இந்த ஃபாரின் டிஎன்ஏ ஆட் பண்ணோன்னா நான் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி கட் பண்ணி ஒரு ஓட்டை போட்டுருவேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பீஸ் ஆஃப் என்னுடைய இன்ட்ரெஸ்டட் ஜீனை வந்து நான் எடுத்து வச்சுப்பேன். சரியா? கிளியர்? ஸோ எடுத்து வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஐ வில் ஒட்ட வச்சுப்பை அண்ட் இதை வந்து என்னோட ஹோஸ்ட்குள்ளே போட்டு தான் ஐ வில் பிரிங் அபவுட் transformation. So we'll come to transformation. Okay, but until here, is it clear? Okay. MR, chromosomal DNA நான் replicate பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அவ்வளோ ஈஸி கிடையாது chromosomal DNA நம்ம ஆசைப்படுற இதை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈக்குவலையில் வந்து ஈக்குவலை அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அது சேர்ந்து என்னுடைய நான் ஆசைப்படுற ஜீனை எனக்கு ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்தாலே போருமே, அது எதுக்கு தன்னைத்தானே மாற்றிக்கணும் இல்லையா? அதான் நந்தகிருஷ்ணன். ஸோ டிஎன்ஏவை எப்படி கட் பண்ண முடியும்னா we are using restriction enzyme. அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அதை போய் அது கரெக்டாக அட்டாச் பண்ணி போய் கட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர். Triambika, you don't have to remember all restriction enzymes and all. Just remember a few examples. அவ்வளோதான், it is more than sufficient. ஓகே, ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ஒரு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் இனஃப். எல்லாத்தோட ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கவே வேண்டாம். சரியா? பட் ஈகோ R1 ப்ளீஸ் ரிமெம்பர், பிகாஸ் நம்ம புக்கில் வந்து அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். சரியா? ஓகே, எஸ், ஆல் ரைட் பசங்களா. ஸோ நவ் கோயிங் ஃபார்வர்ட், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐ ஹாவ் கட் மை டிஎன்ஏ. ஓகே, ஆனால் நான் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை கட் பண்ணிட்டேன்னா அண்ட் கட் பண்ணியிருந்தா டிஎன்ஏங்கிறது எவ்வளோ குட்டியாக இருக்கும். ஸோ அதனால வந்து இஃப் ஐ கீப் இட் இன் அ கப் அண்ட் லெட்ஸ் சே ஐ ஹாவ் ஆல் தி டிஎன்ஏ, ஹவ் வில் ஐ நோ என்னென்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னு? ஸோ ஒரு ஜெல் electrophoresis அப்படிங்கிற டெக்னிக் மூலியமா ஐ வில் செப்பரேட் த ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஐ யூஸ் திஸ் ஜெல் electrophoresis. ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி என்னோட டிஎன்ஏயை சைஸ் வாரியாக நான் பிரிச்சிருவேன். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ஸோ இதுக்கு காமனாக யூஸ் பண்ண மேட்ரிக்ஸ் வந்து இஸ் அகரோஸ் ஜெல். ஸோ இந்த அகரோஸ் ஜெல்ல வந்து let's say this is my particular gel. இதில் வந்து வெல்ஸ் இருக்கும். இந்த வெல்ஸ்குள்ளே நான் என் டிஎன்ஏ ஆட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் செப்பரேட் ஆஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ், குட்டி 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 ஃப்ராக்மெண்ட்ஸாக இட் வில் செப்பரேட். ஓகே, செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து எத்தீடியம் புரோமைடு மாதிரி ஒரு சில டைஸை யூஸ் பண்ணி ஐ கேன் விஷுவலைஸ் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்டர் யூவி லைட். ஓகே, ஸோ இந்த விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ வேணும் ஆர் திஸ் இஸ் வாட் ஐ நீட் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை வந்து இந்த ஒரு ஜெல்ல இருந்து நான் கட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் எல்யூஷன். ஓகே, ELUTION. ஸோ எல்யூஷனுங்கிற ப்ராசஸ் என்ன? நான் டிஎன்ஏ கட் பண்ணிட்டேன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி, இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன். நான் பிரித்த இந்த ஃப்ராக்மெண்ட்டை நான் வந்து எத்திடியம் புரோமைட் யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை வந்து இந்த ஜெல்ல இருந்து கட் பண்ணி என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் தான் எல்யூஷன். Clear everyone? Yes. So நான் PDF உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த last line is hidden. I know this step is known as elution அப்படிங்கிறது. So that I have written here. I hope you are able to follow. Okay? அவ்வளோதான். Very good. ரைட்? தென் அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன்னா நான் ஓகே எனக்கு பிடிச்ச ஜீனை வந்து நான் கட் பண்ணி நான் அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வழியாக அதை செப்பரேட் பண்ணி எல்யூஷன் மூலியமா எடுத்ததை நான் குளோனிங் வெக்டரில் அட்டாச் பண்ணணுமா? ஸோ இந்த டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் வந்து
they are nothing but they carry the foreign DNA into the host. Okay, so என்னோடைய for example இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் என்னால் உட்காந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறேன். ஆனால் பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும்னா பாக்டீரியாவையே நான் எதுக்கு மாற்றணும், அதுக்கு ஜஸ்ட் ஒரு வெக்டருக்கு ஆட் பண்ணேன் அப்படின்னா என் வெக்டரே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்னோட என்டையர் ஹார்மோன்ஸை எனக்கு ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருவான். அவ்வளோதான், சரியா? ஸோ பிளாஸ்மிட்ஸ் அதாவது சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏஸ் யூஸ் பண்ணலாம் ஆர் bacteriophage. So இந்த மாதிரி vectors யூஸ் பண்ணி I can multiply my particular gene of interest. Okay, so நம்ம புக்ல கொடுத்திருக்க கூடிய ஒரு வெக்டர் வந்து is இந்த PBR 322. Okay, so PBR 322 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடாடாடா ஓகே PBR 322 அப்படிங்கிற என்னோட இந்த ஒரு பிளாஸ்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as you all can see எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கான சைட் அங்கங்க இருக்கு இல்லையா? நான் இந்த ஒரு டயக்ராம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இஃப் தே ஆஸ்க் யூ அபவுட் திஸ் பிளாஸ்மிட் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லி தான் ஆகணும் இதை பற்றி, சரியா? ஸோ இந்த ஒரு வெக்டரில் நமக்கு என்ன தெரியுது, we have what? We have one ampicillin resistance gene, tetracycline resistance gene. அதை தவிர எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கான ஜீன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ வாட் ஐ ஆம் டூயிங் ஹியர் இஸ், நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி அங்கே ஒரு கட் போட்டு என்னோட தேவைப்படுற ஜீனை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் உதாரணத்துக்கு இந்த BAMH1 நான் கட் பண்ணி இந்த இடத்துல என் ஜீனை இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என் டெட்ராசைக்ளின் ஜீன் உடஞ்சிரும்ல. எஸ் ஆர் நோ பசங்களா? ஸோ என் டெட்ராசைக்ளின் ஜீன் உடஞ்சிரும்ல, அப்போ இனிமே எனக்கு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அண்டர்ஸ்டுட்? இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெட்ராசைக்ளினை உடைக்கல, PST1 யூஸ் பண்ணி ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனுக்கு நடுவில் நான் உடச்சிட்டு அந்த இடத்துல என் ஜீனை சொருகினேன் அப்படின்னா என்னோட ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் உடஞ்சி போச்சு. அப்போ இது உடஞ்சி போனதுனால ஆம்பிசிலினுக்கு எனக்கு இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. கரெக்ட்? ஸோ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷனுக்கு I will use these vectors and அதில் இருக்கக்கூடிய genes. அதை வந்து எலாபரேட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி this is how the entire process works பசங்களா. ஸோ ஒரு இடத்துல நான் வந்து க்ளீவ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி க்ளீவ் பண்ணி அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நான் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி க்ளீவ் பண்ணி அந்த க்ளீவ் பண்ணதை இதில் வந்து ஒட்ட வச்சு ஒரு recombinant genetic molecule தயாரிச்சிருவேன். Alright, so if you see here என்னென்ன டைப்ஸ் ஆஃப் cloning vectors இருக்கு நான் சொன்ன மாதிரி plasmids and bacteriophages are the most common ones. Okay, ஆனா most commonங்கிறத விட we can also use some fundamental ones like yeast artificial chromosome, bacterial artificial chromosome, phage mid or cosmids. அந்த மாதிரியான வெக்டர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் காமன் யாரு? plasmids and bacteriophages. Okay, now coming to cloning vectors, இது எல்லாமே ஆர் எக்ஸாம்பிள்ஸ் பசங்களா. அதோடைய பேஸ் சைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, பேஸ் பேஸ் வச்சு அதோட சைஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். பட் அது எதுவுமே யூ டோன்ட் ஹாவ் டு ரிமெம்பர் இன் டீட்டெயில், பட் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இஃப் யூ டேக் பிளாஸ்மிட், ஓகே, சைஸ் வந்து ஒரு 4000 பேஸ் பேர் கிட்ட இருக்கு அண்ட் அதுக்கு ஒரு சில மார்க்கர் ஜீன்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி நடுவில் ஏதாவது அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இருக்கா இல்லை ஏதோ ஒன்று ஒரு மெட்டபோலைசிங் ஜீன் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஜீன்ஸ் இருக்கு. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ பிளாஸ்மிட் இஸ் PBR 322. ஓகேவா? நவ் கமிங் டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் cloning வெக்டர். சரி, இப்போ cloning வெக்டர்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், இட் ஹேஸ் டு ரெப்ளிகேட் ஆன் இட்ஸ் ஓன். குரோமோசோம் என்ன பண்றாங்க, குரோமோசோம் எப்படி வந்து ரெப்ளிகேட் பண்றாங்கிறத தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் வெக்டர் வந்து தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கணும். அப்போ ORI இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ காப்பி நம்பர், அதாவது இந்த ஒரு இது வந்து எனக்கு 4 காப்பி கொடுக்குமா இல்லை 5 காப்பி கொடுக்குமாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த ORIயை பேஸ் பண்ணி தான்.
ஓகே, ஸோ இந்த ORI பேஸ் பண்ணி ஐ வில் ஃபைண்ட் அவுட் த காப்பி நம்பர் ஆல்சோ. அண்ட் இந்த ORI யூஸ் பண்ணி தான் குரோமோசோமல் டிஎன்ஏ என்ன வேணா பண்ணிட்டோம், நான் பாட்டுக்கு எனக்கு கொடுத்த ஜீனை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் கேன் ரெப்ளிகேட், இந்த ஒரு பர்டிகுலர் வெக்டர் கேன் ரெப்ளிகேட். ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் feature that you have to remember. ரெண்டாவது என்ன, கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கணும். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருந்தாதான் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரிகாம்பினன்ட் என்சைம்கான அந்த ஒரு ரெக்கக்னிஷன் சீக்வன்ஸ் இருந்தால் தான் அங்கே போய் என்னால் கட் பண்ண முடியும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தவிர நான் சொன்ன மாதிரி நான் என் ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி செலக்டபிள் மார்க்கர்ஸ் எனக்கு வேணும். நான் காமிச்ச மாதிரி இப்போ ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, தெர் இஸ் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜீனை வந்து நான் கட் பண்ணேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடஞ்சிரும். அப்போ அங்கே கட் பண்ணி என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஆட் பண்ணும்போது சப்போஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஜீன் உடஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி உடஞ்சிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட ஜீன் சக்சஸ்ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என் ஜீன் ஒட்டிக்கிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இந்த மாதிரி செலக்டபிள் மார்க்கர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ORI, கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அண்ட் கட் பண்ணி என்னுடைய ஜீனை உள்ள சொருகிட்டேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஸோ இந்த மூணுமே இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, பேசஞ்சர் டிஎன்ஏ அப்படின்னா யாருன்னா, யார் வந்து இந்த ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்களோ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹார்மோன் ஜீன் வந்து என்கிட்டேருந்து ஈகோலைக்கு ட்ராவல் பண்ண போகுது. அப்போ இந்த ட்ராவல் பண்ணுற ஜீன் தான் வந்து ஆர் மை ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் மை பேசஞ்சர் டிஎன்ஏ. ஓகே, நான் இந்த ஒரு பேசஞ்சர் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏயாக இருக்கலாம். ஓகே, ஸோ mRNA யூஸ் பண்ணி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் போட்டு நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏயாக அதை தயாரிச்சிருக்கலாம், அல்லது ஒரு சிந்தட்டிக் டிஎன்ஏயாக இருக்கலாம். பர்பஸாக ஒரு டிஎன்ஏ பாலிமரேஸ் வச்சு நானா உருவாக்குன ஒரு டிஎன்ஏயாக இருக்கலாம், அல்லது இட் கேன் பி அ ரேண்டம் டிஎன்ஏ, அதாவது ஆக்சுவலான ஒரு உயிரினத்துலேருந்து கட் பண்ணி எடுத்த ஒரு ரேண்டம் டிஎன்ஏயாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு mRNA எடுத்து அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு டிஎன்ஏ தயாரித்த ஒரு டிஎன்ஏயாக இருக்கலாம், அல்லது எங்கேயுமே இல்லை நானா புதுசாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூனை வந்து எனக்கு வந்து மஜெண்டா கலரில் வேணும் அப்படின்னா மஜெண்டா ஜீனுக்கு நான் எங்கே போவேன், ஸோ அதை நானே தயாரிக்கிற மாதிரியான ஒரு சிந்தட்டிக் டிஎன்ஏயாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆர்கானிசம்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்த ஒரு ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நவ் ஹோஸ்ட் ஆர்கானிசம்னா யாரு? நான் இந்த வெக்டர் வந்து என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சிருக்கு, சரியா? நவ் எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாட்டுக்கு நம்ம ஸ்டடீஸை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், பட் irrespective of what we are doing, வீட்டில் வந்து சமையல் நடக்கும், வீட்டில் வந்து வெளியே போயிட்டு வருவாங்க, வீட்டில் வந்து டிவி பார்ப்பாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க, கரெக்டா? irrespective of what I am doing. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஈக்குவலை அப்படிங்கிற ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த ஹோஸ்ட்ல அவன் படிக்கிறானோ இல்லை அவன் என்ன பண்ணுறானோ, அவன் குரோமோசோமை வச்சு அவன் என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் இங்கே சைடில் என்னுடைய படிப்பு ஆர் என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுலையே குறியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை. ஓகே, ஸோ irrespective of the chromosomal DNA ஒரு வெக்டரை உள்ள வாங்கிக்கிட்டு அந்த வெக்டருக்கு இடம் கொடுத்து அந்த வெக்டர் பாட்டுக்கு ரெப்ளிகேட் பண்ணட்டும் அப்படின்னு இடம் கொடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு யாருக்காவது வேணும்ல, அவன் தான் நம்ம ஹோஸ்ட் ஆர்கானிசம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஹார்மோன் கொடுக்குற ஜீன் இருக்கு, ஒரு ஹியூமன் பீயிங்கா என்கிட்ட ஹார்மோன் கொடுக்குற ஒரு ஜீன் இருக்கு, ஆனால் இந்த ஜீனை நான் ஒரு பிளாஸ்மிடோட அட்டாச் பண்ணி அந்த பிளாஸ்மிடை நான் ஈகோலைக்குள்ள போட்டேன் அப்படின்னா ஈகோலை கண்டுக்காது, ஈகோலை பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும், என்னோட இந்த பிளாஸ்மிட் பாட்டுக்கு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் தானே, அது ORI இருக்குல்ல அது கிட்ட, ஸோ இட் வில் கீப் ரெப்ளிகேட்டிங் அண்ட் இட் வில் மேக் ஷியோர் தட் அந்த ஒரு ஈகோலை இஸ் கிவிங் மை ஹார்மோன் as a product. Understood? Is it clear, pasangla? So that is what a host organism
does. Okay, so in the recombinant DNA வாங்கி it will be actually multiplying the vector, it will be giving rise to the product எனக்கு என்ன வேணுமோ, and that is my host organism. Okay, so vector வந்து இந்த ஒரு gene of interest யூஸ் பண்ணி it will go inside and it will bring about the transformation. Now இந்த ஒரு E. coli, ஓகே, என்ன இருந்தாலும் அது ஒரு தனி செல். ஸோ அந்த ஒரு தனி செல் நான் அனுப்புகிற இந்த வெக்டரை எதுக்காக ஏற்றுக்கணும்? there is no reason. ஓகே, ஸோ அவனை ஏற்றுக்க வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஐதர் மைக்ரோ இன்ஜெக்ஷன் பண்ணலாம். என்ன, ஈகோலை எடுத்து ஊசி மூலியமா வெக்டரை உள்ள தள்ளிட்டேன் அப்படின்னா பேசுறதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல, எடுத்து பிடிச்சி அடிச்சு விட்டாச்சு. ஓகே, தட் இஸ் மை மைக்ரோ இன்ஜெக்ஷன். அப்படி இல்லைன்னா ஏன் செல்லை நிற்க வச்சு அது டிஸ்குன்னு சுட்டேன் அப்படின்னா என்னோட புல்லட் எப்படி உள்ள போய் நார்மலாக விழும், அந்த மாதிரி புல்லட் மாதிரி இந்த ஒரு ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் வந்து சொயின்னு அவன் செல்லுக்குள்ளே போய் ஒட்டிக்கும். Okay, gene tupaki, yes, so that becomes my gene gun or biolistic gun. Okay, rendume same dhan, gene gun or biolistic gun means the same thing. So இந்த மாதிரி different methods use பண்ணி, இதுவும் இல்லைனா heat shock. Okay, ஒரு திடீர்னு வந்து அவனை நைஸா சில்லா ஒரு 0 டிகிரி ஐஸ்ல வந்து போட்டு திடீர்னு வந்து அவனை ஒரு 40 டிகிரி அப்படியே சூட்டில் வச்சுட்டு திருப்பி வந்து ஐஸ்ல வச்சா அவன் வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பான். அந்த கன்ஃபியூஷன்லயே அவனுக்குள்ள ஓட்ட போட்டு ஜீனை வந்து உள்ள தள்ளிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் மூலியமா we can make the host accept this vector. சரியா, நான் இந்த அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா what happens? It means he is a transformant. transform ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, yes, MR, very good. நம்ம வந்து tungsten or gold யூஸ் பண்ணி we will shoot it inside. Okay, very good. That is how we do a gene gun technique or a biolistic technique. Okay, அது மட்டும் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஹீட் ஷாக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு கால்சியம் அயன் மூலியமாகவும். ஓகே, ஸோ கால்சியம் அயன், சரி நான் உனக்கு கால்சியம் அயன்ஸ் தரேன், ப்ளீஸ் நீ என்னோட வந்து வெக்டரை சேர்த்து எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அவனை தாஜா பண்ணி கூட we can send the vector inside the host. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் we can make him transform into a recombinant host. ஓகேவா? now இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற ப்ராசஸ் என்னது? நான் சொன்ன மாதிரி a piece of DNA is introduced into the bacterium. ஸோ இந்த பிளாஸ்மிடை இவன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இவன் எடுத்துக்கிறதுக்காக வேண்டி நான் பண்ற விஷயங்கள் தான் வந்து ஆல் த ஜீன் கன் டெக்னிக், என்னோட ஹீட் ஷாக் டெக்னிக், இது எல்லாமே நான் கொடுத்து என்ன பண்றேன்? அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஓகே, நான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தான் வந்து ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட். ஓகே, யாரு வந்து என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டானோ அவன் தான் ரீகாம்பினன்ட். அவன் எடுத்துக்கல அப்படின்னா he becomes non recombinant. ஓகே, நான் இந்த recombinant and non recombinant சூஸ் பண்றதுக்கு தான் இப்போ அந்த பாக்டீரியாவே குட்டி குட்டியா இருக்கும். இதெல்லாம் நான் எங்க போய் கண்டுபிடிப்பேன் இவன் நிஜமாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா ஆகலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்னோட வெக்டர்ல இருக்கக்கூடிய செலக்டபிள் மார்க்கர்ஸ் எனக்கு உதவும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈகோலை, நார்மலான ஒரு ஈகோலைக்கு, ஓகே, நார்மல் ஈகோலைக்கு there is no resistance. ஓகே, டெட்ராசைக்ளினுக்கும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மெண்ட், ஓகே, நான் அனுப்பிச்ச அந்த PBR 322 சேர்ந்த என்னோட ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட இருக்கிற ஈகோலைக்கு there will be a resistance. Okay, so இந்த ஈகோலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் ஆம்பிசிலின், குளோராம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், கேனாமைசின், இதெல்லாம் வந்து ஒரு ஜீனா வச்சு இவன் நிஜமாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கானா இல்லையாங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நார்மல் செல்லுக்கு எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே he does not have any resistance. ஓகே, ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட், அதாவது என்னோட ஈகோலை செல் இது, என்னோட ஈகோலையோட குரோமோசோம் இது, வெக்டரை அவன் உள்ள எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? அவன் எதுல போட்டாலும் செத்துருவான். ரைட்டா? நவ் சரி, ஓகே, குட் பாயா உள்ள எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா
now எடுத்துண்ட இந்த ஒரு plasmid, okay, now what can happen, either இந்த ஒரு plasmidல என்னோட gene of interest வந்து attached-ஆ இருக்கலாம், okay, attached-ஆ இருக்கலாம், or என்னோட gene of interest இல்லாமலேயே என்னோட gene of interest-ஐ எடுத்துக்காமலேயே ஒரு plasmid ஏமாத்தி இருக்கலாம். இந்த yellow தான் என்னோட gene of interest, okay, நான் கட் பண்ணி எடுத்து கஷ்டப்பட்டு வெச்ச பச்சை கலர் gene வந்து இந்த yellow கலர், okay, நான் இந்த gene இவன் எடுத்துக்கிட்டானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? Remember I told you PBR 322ல ரெண்டு விதமான resistance genes இருக்கு, okay, so I have a ampicillin resistance, I have a tetracycline resistance. Suppose நான் யூஸ் பண்ண restriction enzyme ஆல கட் ஆகி அவன் நிஜமாவே என்னோட gene of interest எடுத்துக்கிட்டான், அதுவும் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு, tetracycline resistance இருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கிற tetracycline resistanceல என்னோட gene அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அப்போ tetracycline resistance உடைஞ்சிரும். அப்போ உடைஞ்சிடுச்சுன்னா there is no tetracycline resistance, only ampicillin resistance is present, okay, clear. Whereas இந்த ஒரு plasmid அவன் gene of interest எல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்துனதுனால அவனுக்கு எந்த ஜீனுமே உடையல. அப்ப எந்த ஜீனுமே உடையல அப்படின்னா ampicillin resistance-உம் இருக்கு, tetracycline resistance-உம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், okay, understood. so நான் இந்த ஈகோலாயை பொறுத்த வரைக்கும் அவன் ஜீனை எடுத்துக்கவே இல்லை, அவன் பிளாஸ்மிடையும் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா ரெண்டுக்குமே அவனுக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது, ஓகே. ஆனா எவனாவது ஒருத்தன் இந்த ஒரு பிளாஸ்மிட், ஓகே, இதை எடுத்துக்காத நான் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட எடுத்துக்கிட்டான், நான் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகே, அண்டர்ஸ்டுட், ரெண்டுத்துக்குமே அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் கரெக்டான டிரான்ஸ்ஃபார்ம் ஆன என்னோட ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட கரெக்டா எடுத்துக்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மன்ட் ஈகோலை அப்படின்னா என்ன ஆகும், ஏதாவது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும், அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் அவனுக்கு இருக்காது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் இருக்கா, ரெண்டுக்குமே இல்லையா, இல்லை ஒன்றுக்கு தான் இருக்காங்கிறத பேஸ் பண்ணி ஒருத்தன் நிஜமாவே என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்திருக்கானா இல்லையா அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். Okay, is it clear? Yes, alter. So transformant அப்படினா he could have taken the non-recombinant plasmid or recombinant plasmid. Non-recombinant plasmid எடுத்தா எனக்கு தேவையே இல்லையே, என் ஜீன் அவன் தூக்கிட்டே வரலையே, அப்போ எனக்கு யூஸ்லெஸ், correct? So even if he transforms, எனக்கு கரெக்டான பிளாஸ்மிட் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் ஆஃப் யூசிங் த selectable markers. Is it clear? Now புரிஞ்சுதா பசங்களா why selectable markers are important? ஏனா ஒரு செல் டிரான்ஸ்ஃபார்மெண்டா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த selectable markers தான் முக்கியம். ஓகே, எஸ் திரியம்பிகா, வெரி குட். டிரான்ஸ்ஃபார்ம்ட் அப்படின்னா பிளாஸ்மிட் எடுத்துக்கிச்சா இல்லையா, அவ்வளவுதான். ஓகே, ஆல்ரைட், ஃபைன். ஸோ இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படிங்கிற டெக்னிக் என்ன ஆர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, என்னோட ஒரு பர்டிகுலர் வெக்டர் இருக்கு. ஓகே, இந்த வெக்டர்ல வந்து டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இடத்துல சப்போஸ் என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகும், இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சு போயிடும். அந்த ஜீன் உடஞ்சு என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்க இடம் கொடுத்துருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல what happens, இனிமே எனக்கு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, அந்த ஒரு ஜீன் becomes inactivated. ஸோ இதை இன்சர்ட் பண்ணா இந்த ஜீன் becomes inactivated. அதுதான் insertional inactivation. Is it clear? Is it clear பசங்களா? Any doubts so far? ஸோ ஹரிணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ டெட்ராசைக்ளின் போட்டு டிரான்ஸ்ஃபார்மன்ட் செத்துரும்ல, ஸோ செத்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேரண்ட் பிளேட் வச்சிருப்போம், சரியா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ பண்ணும்பொழுதே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 2 3 4, ஓகே, ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கான் 1
2 3 4 5 அப்படின்னு 5 காலனிஸ் வளர்ந்துருக்குன்னா இதுல எந்த காலனி டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னு தெரியறதுக்கு இதுல இருந்து நம்ம எடுத்து ஃபர்தரா எல்லாத்தையும் பிளேட் பண்ணுவோம். ஓகே, we will put it in ampicillin இருக்கக்கூடிய ஒரு மீடியம், டெட்ராசைக்ளின் இருக்கக்கூடிய மீடியம். ஸோ சப்போஸ் ரெண்டுத்துலேயுமே உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து ரெண்டுத்துலேயுமே உயிர் வாழ்ந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லை. 2 ரெண்டுத்துலேயுமே செத்து போச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு தேவையில்லை. 3 இதில் மட்டும் இருந்தது இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே சூப்பர், அப்போ நமக்கு ஒன்றுல இருக்குது இன்னொன்று இல்லை. அப்போ 3 4 5 தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபார்மன்ட் காலனி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மூணுத்தையும் ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஹவு வி வில் ஃபைண்ட் அவுட். ஸோ அதனால ஒரே ஒரு காலனியை வச்சு அவன் செத்துட்டானே ஐயோ டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை கொண்டுட்டோமே அப்படின்னு ஆயிடாது. டோன்ட் வரி. ஓகே, கிளியரா? எஸ், வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு inactivation that happens to a gene because நம்ம அதை உள்ள சொருகிறதுனால is called as my insertional inactivation. சரியா? So plants and animalsக்கு நம்ம என்னென்ன மாதிரியான vectors யூஸ் பண்ணலாம்? ஓகே, பிஃபோர் ஐ கோ இன் டு தீஸ் வெக்டர்ஸ், இந்த இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷனுக்கு இப்போ யாரோ கேட்ட மாதிரி இத்தனை தடவை பிளேட் பண்ணி இத்தனை தடவை வந்து நம்ம இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஜீன் யூஸ் பண்ணிலாம் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஓகே, எத்தனை தடவை நான் பிளேட் பண்ணி எத்தனை தடவை நான் சாவடிச்சு எத்தனை தடவை உயிர் வாழைக்கிறதுன்னு. ஸோ இன்ஸ்டெட் ஒரு சில ஜீன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் LAGZ ஜீன் வந்து கேன் பி யூஸ்ட் ஃபார் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஸோ வெரி சிம்பிள், இந்த ஒரு இதில் வந்து ஒரு LAGZ-க்கான ஜீன் இருக்கும். ஓகே, ஸோ LAGZ வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் பீட்டா கெலக்டோசைடேஸ். ஸோ இந்த பீட்டா கெலக்டோசைடேஸ் என்சைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஜீனுக்கு ஒன்றுமே ஆகலை, நோ இன்ஆக்டிவேஷன் நோ இன்சர்ஷன் அப்படின்னா என்னாகும்? நான் ப்ரீவியஸ்லி ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தேன், இந்த மாதிரி என்னோட என்சைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ளூவான காலனிஸாக இருக்கும். ஓகே, ஸோ என்சைம் வந்து வில் பி ப்ரொடியூஸ்ட் பை த LAGZ ஜீன், ப்ளூவான காலனிஸாக இருக்கும். ஆனால் ஒருவேளை என்னோட அந்த ஒரு பிளாஸ்மிட்ல நான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சொருகும் பொழுது அந்த LAGZ-க்கு நடுவில் சொருகினேன் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக கட் பண்ணி சொருகிட்டேன் அப்படின்னு சொன்னால் என் LAGZ ஜீன் உடஞ்சி போயிடும். அப்போ LAGZ ஜீன் உடஞ்சிடுச்சு அப்படின்னா எனக்கு பீட்டா கெலக்டோசைடேஸ் என்சைம் கிடையாது. பீட்டா கெலக்டோசைடேஸ் என்சைம் கிடையாது அப்படின்னா colonies will be white in color. Are you all able to see all the white colonies here? இவங்க எல்லாம் தான் transformant அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி in case it is broken, this enzyme does not produce anymore. ஓகே, ஸோ அது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி என்சைம் ப்ரொடியூசிங் ஜீன்ஸாக இருக்கலாம். த மோமெண்ட் ஐ இன்சர்ட் என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இஃப் என்னுடைய அந்த ஜீன் உடஞ்சி போச்சு, இட் டிட் நாட் ஒர்க் அப்படின்னா இட் இஸ் கால்ட் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். Yes, that is what we call blue-white screening. Okay? Clear everybody? Okay, Vishwa, Pradap, Karpe, Sri Harini, Pural Arasan. Clear? Ellame clear so far? Yes, non-transformant தான் blue because என்னோட என்சைம் என்னோட ஜீன் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும்ல, என்சைம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ப்ளூ. சப்போஸ் கட் பண்ணி இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட் பிகம்ஸ் ஒயிட் இன் கலர். ஓகே, ஸ்ரீஹரிணி இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன்னா சப்போஸ் என்னோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் உள்ள அட்டாச் பண்ணேன் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இருந்த என்னோட ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதுதான் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். Clear everybody? That's it. Okay, so now moving on to என்னென்ன வெக்டர்ஸ் நான் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பிளான்ட் செல்ஸுக்கு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வெக்டரை நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து
tDNA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் இருக்கு. ஸோ இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து அப்படியே டைரக்டா பிளான்ட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி என்னாகும், ஷிஃப்ட் ஆகி இட் வில் ப்ரொடியூஸ் அ டியூமர். ஸோ டியூமர் கிராஸ் பண்ணாம நான் அந்த tDNA சீக்வன்ஸ்ல எனக்கு பிடிச்ச ஜீனை வந்து நான் அக்ரோபாக்டீரியம்ல இன்சர்ட் பண்ணேன்னா அக்ரோபாக்டீரியம் போய் tDNA இன்ஃபெக்ட் பண்ணும்போது என் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் அந்த பிளான்ட்டை கொடுத்துட்டு வரதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரெட்ரோ வைரஸஸ் இன் ஆனிமல்ஸ். ஓகே, ஸோ ஆனிமல்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு நார்மல் செல்லை கேன்சர் செல்லாக மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய டியூமர் ப்ரொடியூசிங் கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஜீனை இன்சர்ட் பண்ணி அவங்க வைரஸ் மெக்கானிசம்லேயே நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இன்ஃபெக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் அ வெக்டர் ஃபார் அஸ். Is it clear? So இந்த மாதிரி நிறைய vectors வந்து we can use. So better understanding of the art of delivering genes by pathogens வந்து டெஃபினட்டா நம்மளோட டூல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, பிகாஸ் ஒரு பேத்தோஜன் வந்து நமக்கு தேவையில்லாத ஜீன்ஸை கொடுக்குது, பட் அது தேவை இருக்கக்கூடிய ஜீன்ஸை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா இட் இஸ் அ குட் ஃபீல்ட் ஃபார் ரீசர்ச். சரியா? ஸோ கம்மிங் இன் டு ஹவு recombinant DNA டெக்னாலஜி பண்ண போறோம் அப்படின்னா from scratch. Okay, இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது டூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து if I talk about the steps that are involved, first let's say எனக்கு ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அதிலிருந்து எனக்கு ஒரு டிஎன்ஏ வேணும். ஓகே, ஸோ எனக்கு அதுலேருந்து ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வேணும். லைக் ஐ செட் தவளையிலிருந்து பச்சை கலரான ஜீன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வாட் ஷுட் ஐ டூ? ஐ வில் டேக் ஃபர்ஸ்ட் த டிஎன்ஏ. ஸோ முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயாங்கிற ஒரு ஃப்ரூட் இருக்கு, ஆர் ஒரு ஆனிமல் இஸ் தேர், அதோட டிஎன்ஏ முதல்ல அதுவே என்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஒரு ஆர்கானிசமை எடுத்து ஐ ஹாவ் டு ஐசோலேட் த டிஎன்ஏ. ஐசோலேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை குட்டி குட்டியாக முதல்ல கட் பண்ணணும். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன் பை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ்ல அதை பிரிச்சதுலேருந்து நான் அதை விஷுவலைஸ் பண்ணதுலேருந்து நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு பிக் அப் மை டிசையர்ட் ஜீன். ஓகே, ஸோ முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை பிரித்து எனக்கு தேவையான டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஐ நீட் டு ஐசோலேட். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெக்டரில் நான் அதை ஒட்ட வைக்கணும். அதை ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஹோஸ்டில் இந்த ஒரு பர்டிகுலர் வெக்டரை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த வெக்டர் நிஜமாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பண்ணி அவனை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவனை கல்ச்சர் பண்ணி அவங்கிட்டேருந்து எனக்கு தேவையான ப்ராடக்டை எடுக்கணும். Is it clear, pasangla? This is how exactly my process of DNA technology or recombinant technology happens. Okay, so nothing, I isolate the DNA, cut it, பிரிச்சு தேவையான டிஎன்ஏ எடுத்தாச்சு, வெக்டரோட ஒட்ட வச்சாச்சு, வெக்டரை ஹோஸ்ட்ல போட்டாச்சு, ஹோஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணி யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம்டோ அவனை செலக்ட் பண்ணியாச்சு, அவனை செலக்ட் பண்ணி நிறைய கல்ச்சர் பண்ணி அவங்கிட்டேருந்து ப்ராடக்ட்டை உருவியாச்சு. That's all I am going to do. Okay, so step wise if I need to just go over one more time, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ஐசோலேட் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட செல்ல இருந்தே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பப்பாயாலிருந்து எனக்கு ஒரு ஜீன் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த ஒரு டிஷ்யூவை ஐசோலேட் பண்ணணும். ஓகே, ஏதோ ஒரு ஃப்ரூட் பார்ட்டோ இல்லது ஏதோ ஒரு இலையோ நான் முதல்ல எடுக்கணும். இப்போ அந்த செல்ஸ் எல்லாத்துக்கும் டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏயை நான் ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா வாட் ஷுட் ஐ டூ? ஐ நீட் டு பிரேக். கரெக்ட்? ஸோ செல் இருக்குது இல்லையா, முதல்ல எனக்கு ஒரு செல் இருக்குது, இந்த செல்குள்ள எனக்கு டிஎன்ஏ இஸ் present inside the நியூக்ளியஸ். கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இந்த மெம்பரேனை உடைக்கணும். கரெக்டா? ஸோ அதை உடைக்கிறதுக்கு வந்து நிறைய என்சைம்ஸ் யூஸ் பண்ணி ஐ கேன் ஓப்பன் a lot of enzymes I can use. இல்லையா, I can use all the different enzymes, cellulase, pectinase, இந்த மாதிரி different enzymes எல்லாம் யூஸ் பண்ணி I will break the plasma membrane and அதுக்குள்ள எக்கச்சக்கமான என்னோட macromolecules இருக்கும். லைக் RNA, protein, polysaccharide, lipids, இது எல்லாமே will be there.
ஸோ அதையெல்லாம் என்சைம் போட்டு ஒன்னொன்னா கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் பண்ணும்பொழுது என்ன ஆகும், எண்ட் ஆஃப் த டே எனக்கு வெறும் என்னுடைய டிஎன்ஏ மட்டும் பாக்கி இருக்கும். ஓகே, ஸோ வாட் டு ஐ டூ, ஃபர்ஸ்ட் செல்யூலேஸ், ஓகே, ஆர் லைசோசைம் ஆர் பெக்டினேஸ், இந்த மாதிரி என்சைம்ஸை யூஸ் பண்ணி ஐ வில் ஃபர்ஸ்ட் பிரேக் ஓப்பன் த செல் வால். அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா புரோட்டியேஸ், ஆர்என்ஏஸ், ரைபோநியூக்ளியேஸ், லைபேஸ், அந்த மாதிரி என்சைம்ஸ் போட்டு எனக்கு தேவையில்லாத அதர் புரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ, லிப்பிட்ஸ், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன்னா பாக்கி இருக்கிறது வந்து அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா ப்ராப்பரான டிஎன்ஏ தான் இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏயை நான் என்ன பண்ண போறேன், பியூரிஃபை பண்ணி, ஓகே, அதில் கொஞ்சம் சில்டு எத்தனால் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்னா குட்டி குட்டியாக நூல் மாதிரி என்னோட டிஎன்ஏ பிரிஞ்சு வெளியில் வரும். ஓகே, இது கிளியர்? ஸோ எனக்கு கிடைச்ச மிக்சர்லேருந்து என்சைம்ஸ் எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ரிமூவ், எனக்கு தேவையில்லாத கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஎன்ஏ மட்டும் இருக்கும்போது அதை பியூரிஃபை பண்ணி சில்டு எத்தனால் ஆட் பண்ணும்பொழுது என்னோட டிஎன்ஏ நூல் நூலாக வரும். ஸோ ஏதோ ஒரு குச்சியோ இல்லை ஏதோ ஒரு குட்டி இதை யூஸ் பண்ணி ஐ கேன் ஸ்பூல் அவுட் த DNA. Is it clear? So அதனால I always tell my students, நான் வந்து first when I went into isolating DNA, they said இன்னைக்கு நம்ம DNA isolate பண்ண போறோம். நானும் wow, okay, fantastic. நம்ம 7ஆம் அறிவு பாடத்துல வந்து ஸ்ருதி ஹாசன் மைக்ரோஸ்கோப்ல DNA பார்க்குற மாதிரிலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டடா நான் போய் வந்து I was saying we were going to isolate DNA. பார்த்தா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நூல் நூலா வந்தது. ஓகே, இதுதான் டிஎன்ஏ அப்படின்ட்டாங்க. என்னது இதுதான் டிஎன்ஏன்னு இத்தனோண்டு ஒரு டியூப்குள்ள இதை எடுத்து இதுதான் டிஎன்ஏ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மார்க் போட்டாச்சு, கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால that is how actually DNA will look. Okay, to see actual double helical structure எல்லாம் you need to use a scanning electron microscope, and அதுக்கான purification process எல்லாமே வந்து is in a next level. Okay, அதுக்கான processes இன்னும் ரொம்ப depth. Okay, is it clear everyone? So exactly, நீங்க கூட practicalsல பண்ணிருப்பீங்க இல்லையா? So first time when you spool the DNA, it's only that much, அதான் DNA, right? So chitinase-ங்கிறது வந்து we can use for separating the DNA also. Fungal cell walls லேருந்து நம்ம எப்படி DNA isolate பண்ணுறதுனா we can use chitinase also. அதே மாதிரி DNAs நம்ம எந்த காரணத்துக்கு கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது, because DNAs யூஸ் பண்ணோம்னா DNA அழிஞ்சு போயிடும். Okay, then what is the use of isolating? So அதனால definitely DNAs யூஸ் பண்ணக்கூடாது. Protease, lipase இது எல்லாமே யூஸ் பண்ணலாம், so that இந்த DNA சுற்றி வேற ஏதாவது ப்ரோட்டீன்ஸ், வேற ஏதாவது நமக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா எல்லாமே will get everything will get degraded. Okay, now இந்த proteins suppose நம்ம வந்து remove பண்ணல அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த DNA ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் இன்டிகிரேட்டடாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளோட ஃபர்தர் ப்ராசஸஸில் அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ அதனால இந்த என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக டிஎன்ஏயை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே, எல்லாம் பண்ணியாச்சு, பெரிய சயின்டிஸ்டாக ஃபீல் பண்ணி நம்ம டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஐசோலேட்டிங் த டிஎன்ஏ என்ன பண்ண போகிறோம், குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் போட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டைஜஷன் முடிஞ்சிடுச்சா, என் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக பிரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி ஐ எம் கோயிங் டு ரன் அ electrophoresis. After running electrophoresis, அதை எத்திடியம் bromide போட்டு விஷுவலைஸ் பண்ணுறேன்னா, விஷுவலைஸ் பண்ணிட்டோன்னே இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த டிஎன்ஏலேருந்து நான் எலியூட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். எலியூட் பண்ணதை இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட வெக்டரை வந்து ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர். ஓகே, ஸோ சரி, இந்த பக்கம் டிஎன்ஏ கட் பண்ணியாச்சு, அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் மூலியமாக தேவையான டிஎன்ஏ எடுத்தாச்சு. நான் இன்னொரு பக்கத்தில் வந்து ஐ வில் ஆல்சோ கட் த வெக்டர், அதே ஒரு பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி தென் என்ன பண்ணுவேன், வெக்டரையும் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மிக்ஸ் பண்ணி லைகேஸ் ஆட் பண்ணுவேன். இந்த லைகேஸ் இஸ் அவர் மெயின் மாலிகுலர் glue. ஓகே பசங்களா, ப்ளீஸ் ரிமெம்பர் லைகேஸ் இஸ் மை மாலிகுலர் glue. ஸோ இந்த மாலிகுலர் glue இருந்தாதான், லைகேஸ் இருந்தாதான் எந்த ஜீனையும் எந்த இடத்துலையும் நான் ஒட்ட வைக்க முடியும்.
ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ஒரு கட்டிங் அண்ட் மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஃபார் கிளியர் எவ்ரி ஒன்? ஸோ டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு, பிரித்து வெக்டரோட ஒட்ட வச்சாச்சு. ஓகே, நான் ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா ஐ நீட் டு ஆம்பிளிஃபை திஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய வெக்டர் இருக்கும்போது, நிறைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது தானே எனக்கு அது சௌகரியம். ஸோ அதனால ஐ வில் ஆம்பிளிஃபை திஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆம்பிளிஃபிகேஷனுக்கு ஐ யூஸ் திஸ் டெக்னிக் கால் பாலிமரேஸ் chain reaction. So multiple copies of the gene வந்து எனக்கு கிடைக்கும் in vitro. ஓகே, ஸோ கேரி மில்லிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்க்கு தான் இந்த ஒரு பிசிஆர் டெக்னிக் டெவலப் பண்ணதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. பிகாஸ் ஹவு ஈஸி இல்லை, நம்ம பிசிஆர் யூஸ் பண்ணி we will amplify the gene. எனக்கு இத்தனோடு ஜீன் தான் கிடச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிரைம் சீன் யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க, நம்ம போய் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு நெகம் பீஸ் ஆர் ஒரே ஒரு முடி தான் நமக்கு கிடச்சிது, இல்லை ஒரு சொட்டு பிளட் தான் நமக்கு கிடச்சிது, ஏதோ ஒன்று அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நான் எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன்? ஐ நீட் டு ஆம்பிளிஃபை த ஜீன். கரெக்ட்? இஸ் இட் கிளியர்? PCR is polymerase chain reaction. இதை யூஸ் பண்ணி ஐ வில் மேக் மோர் டிஎன்ஏ. எலக்ட்ரோஃபோரசிஸ்ல இருக்கிற டிஎன்ஏ பிரிச்சு அதோட சைஸ் வாரியா பிரிக்கிறதுக்கு தான் எனக்கு எலக்ட்ரோஃபோரசிஸ். கிளியரா? ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் ஃபார் தோஸ் ஹூ ஹேட் அ கொஸ்டின். சரி, ஆல்ரைட். ஸோ இந்த பிசிஆர் மூலமா நான் என்ன பண்ணுறேன்? ஐம் கோயிங் டு ஆம்பிளிஃபை. எப்படி பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிள். இப்போ இதுதான் என்னோட பீஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா முதல்ல அதை உரிச்சு எடுத்துருவேன். ஓகே, ஸோ இந்த பீஸ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ராண்டையும் நான் முதல்ல பிரிச்சிருவேன். எப்படி பிரிப்பேன்? ஹை டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த டிஎன்ஏ தானாக டீநேச்சர் ஆயிரும். அதாவது 2 ஸ்ட்ராண்டும் உறிஞ்சு தனித்தனியாக வந்துடும். ஓகே, ஒன்ஸ் இட் பிகம்ஸ் தனித்தனி, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? அனீலிங். ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாவனுக்கும். அப்போது ஒரு ப்ரைமரை வந்து ஒரு பக்கமும் அட்டாச் பண்ணுறது தான் அனீலிங். ஓகே, ஸோ அனீலிங் வந்து கொஞ்சம் இவ்வளோ டெம்பரேச்சர் இல்லை, அதை விட கொஞ்சம் கூல் பண்ணி என்ன பண்ணுவேன்? இந்த ப்ரைமர்ஸை ஆட் பண்ணி ஒட்ட வச்சிருவேன். ஆஃப்டர் அனீலிங் ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு தான் நான் தான் சப்போர்ட் கொடுத்துட்டேன்ல, அது பாட்டுக்கு நான் பாலிமரேஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா இட் வில் சிந்தசைஸ் த நியூக்ளியோடைட். அப்போ இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு புது ஸ்ட்ராண்ட், இதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு புது ஸ்ட்ராண்ட். ஸோ ஒரே டிஎன்ஏயாக இருந்தது, இப்போ 2 டிஎன்ஏ எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ ஒரு சைக்கிள் முடியும் பொழுது எனக்கு 2. இதே மாதிரி ஒரு 10 சைக்கிள், 12 சைக்கிள், 50 சைக்கிள், 100 சைக்கிள்னு போகும்பொழுது எனக்கு நம்பர் ஆஃப் டிஎன்ஏ தட் ஐ கெட் வில் increase. Is it clear? So denaturation is what? Purifying the strand. Then annealing is what? Starting trouble ka vendi attaching a primer. Then elongation or extension is nothing but synthesizing the strands and completing the DNA. Okay, is it clear? No ready. DNA will not die if you heat. They will just separate. ஓகே, ஸோ டீநேச்சரேஷன் தான் ஆகுமே தவிர they will not die and all. பட் எஸ், நம்ம பாலிமரேஸ் என்சைம் வந்து இப்போ ஹியூமன் டிஎன்ஏ பாலிமரேஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா they will also denature. அப்போ they will not function. அதுக்காக தான் நம்ம டாக் பாலிமரேஸ், அதாவது தர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்னு 100 டிகிரியில் கூட வாழற ஒரு என்சைம், ஒரு பாக்டீரியா கிட்டேருந்து we have taken the enzyme டாக் பாலிமரேஸ். டாக் stands for thermus aquaticus. Very good, Sainath. வெரி குட் கார்பே, வெரி குட். ஸோ அந்த ஒரு தர்மஸ் அக்வாட்டிகஸை நான் யூஸ் பண்ணும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? அந்த பாலிமரேஸ் வந்து வில் ஸ்டில் ஃபங்க்ஷன் அந்த டெம்பரேச்சரில். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னோட எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 சைக்கிள் 150 சைக்கிள் போனால் கூட ஐ வில் ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ தட் ஐ கெட். கிளியர்? ஸோ இஃப் தே ஆஸ்க் யூ டு எக்ஸ்பிளைன் பிசிஆர், 3 ஸ்டெப்ஸ்: டீநேச்சுரேஷன், annealing, extension. So அது என்னென்ன டெம்பரேச்சரில் என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னாலே is more than sufficient. Okay, now once PCR is over, PCR முடிஞ்சதுன்னு உடனே நான் இந்த வெக்டரை ஓகே ஆல்ரெடி கட் பண்ண ஃப்ராக்மெண்ட்டை வெக்டரோட ஒட்ட வச்சாச்சு. ஒட்ட வச்சு நான் பிசிஆர் மூலியமாக அதை நிறைய ஆம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஆம்பிளிஃபை பண்ணதை ஹோஸ்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவேன். ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் மூலியமாக ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்? அதுக்கு CaCl2
கால்சியம் டைவலண்டான அயன்ஸ் கால்சியம் எல்லாம் கொடுத்து நான் உனக்கு கால்சியம் தரேன் ப்ளீஸ் இவனை உள்ள சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி we can make them competent. அப்படி இல்லைன்னா electroporation ஷாக் கொடுத்து மரியாதையா அவனை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி I can transfer the particular இது. அப்படி இல்லைன்னா புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஓகே, ரெண்டு செல்லையும் கிட்ட கிட்ட வச்சு நம்ம வந்து we can fuse the protoplast and make them accept the particular recombinant DNA. Okay, so இந்த மாதிரி various techniques are there. So electroporationல என்ன பண்றோம்? We are using extra-வான voltage, okay, to insert the DNA. அதே மாதிரி மைக்ரோ இன்ஜெக்ஷன், அதே மாதிரி உள்ள வந்து நம்ம டைரக்டா இன்ஜெக்ட் பண்ண முடியும் நம்மளோட recombinant DNA. அப்படியும் இல்லைன்னா ஜீன் கன் நிக்க வச்சு சுட்டோம் அப்படின்னா புல்லட் மாதிரி நம்ம DNA உள்ள போய் ஒட்டிக்கும். Okay, that is gene gun. இல்ல chemical methods like polyethylene glycol லாம் யூஸ் பண்ணி what we can do is we can make the host take up my DNA. சரியா? So all this வழியில yes, heat shock also Gayatri, very good. So இந்த மாதிரி பண்ணி நம்ம DNA அது எடுத்துக்கிறதுக்கு we can force it. Okay, so these are just few examples. Micro injection, gene gun. So gene gunல என்ன பண்ண போறோம்னா ஒரு கோல்டு இல்ல டங்ஸ்டன் பார்ட்டிகிள் மேல டிஎன்ஏ நம்ம கோட் பண்ணிடுவோம். கோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம்னா புல்லட் எப்படி உள்ள போகுதோ அந்த மாதிரி இந்த கோல்டு பார்ட்டிகிள் உள்ள போகும்போது டிஎன்ஏயும் சேர்ந்து உள்ள போய் தான் ஆகணும். ஓகே, அவன் வந்து பிளாக்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி we can send it into a plant cell. அப்படியும் இல்லைன்னா disarmed pathogens. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோபாக்டீரியம் அது நார்மலாகவே டிடிஎன்ஏ பிளான்ட்டில் கொடுத்து டியூமர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த டிடிஎன்ஏக்கு பதிலாக நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பேத்தோஜனை டம்மி பண்ணி அவன் மெக்கானிசம்லேயே நம்மளோட காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் we can send it to the host. Now டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணியாச்சு, கட் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்து வெக்டரோட ஃபியூஸ் பண்ணியாச்சு, மல்டிப்ளை பண்ணி பிசிஆர் மூலியமா நிறைய டிஎன்ஏ கிரியேட் பண்ணியாச்சு, அதை ஹோஸ்ட்குள்ளேயும் போட்டாச்சு. இப்போ ஹோஸ்ட் என்ன பண்ணணும்? சமத்தா நமக்கு வளர்ந்து ரெப்ளிகேட் பண்ணி நம்ம ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்டை கையில் கொடுக்கணும். அந்த ப்ராடக்டை கையில் வாங்கறதுக்கு தான் ஐ ஹாவ் சம்திங் கால்டு Bioreactor. Okay, so இது வந்து is a sterilized vessel. ஒரு பெரிய vessel கரெக்டான கண்டிஷன்ஸ் ஒரு மாஸ் ஸ்கேல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான pH, டெம்பரேச்சர், அதுக்கு தேவையான சாப்பாடு, ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து அதை நல்ல வளர வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பயோரியாக்டர். ஸோ இதில் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அஜிடேட்டர் சிஸ்டம். உள்ள மைக்ரோப்ஸ் எல்லாம் அந்த மீடியாவில் போட்டு நம்ம அதை அடிக்கும் போது வாட் ஹேப்பன்ஸ், அவன் நல்ல எல்லா இடத்துக்கும் போய் எல்லாம் சாப்பிட்டு இப்போ நான் வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறேன்னா மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் it will go to everybody and everybody will grow. Okay, so agitator system is there. Oxygen கண்டிப்பா ரொம்ப முக்கியம். Then foam control. ரொம்ப ஃபோம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இருக்காது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் லேஸ் பேக்கெட்டில் சிப்ஸ் தான் நம்ம சாப்பிட்றதுக்காக வேண்டி போகிறோம், எக்கச்சக்கமாக காற்று அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து கம்மியான குவான்டிட்டியில் நிறைய நுரை வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட் த ப்ராடக்ட். ஸோ ஃபோம் கண்ட்ரோல் இஸ் நெசசரி. டெம்பரேச்சர், மைக்ரோப்ஸுக்கு டெம்பரேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், pH இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இட் இஸ் present in the bioreactor. ஓகே, இது மட்டும் இல்லாமல் they also have sampling ports. Okay, அதாவது அது பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கு, பட் எவ்ரி 1 hour இல்லை எவ்ரி 2 hours வந்து நம்ம போய் எடுத்து கரெக்டாக தான் பண்ணுறானா, ஓகே எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஓகே கண்டினியூ பண்ணு. சப்போஸ் ஏதாவது சரியில்லைன்னா டக்குன்னு ஏதாவது மாற்றி ஓகே நவ் இட்ஸ் ஓகே நான் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பப்போ நம்ம போய் வந்து we can check the samples. ஓகே, ஸோ ஒரு பயோ ரியாக்டரில் போட்டு தான் இந்த ஒரு ஹோஸ்ட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் an image of your simple stirred tank bioreactor. ஓகே, ஸோ இந்த சிம்பிள் ஸ்டர்ட் டேங்க்ல மோட்டர் இருக்கு, எல்லா pHக்கான இது இருக்கு, டெம்பரேச்சர் கண்ட்ரோல்கான ப்ரோப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டீம் ஃபார் ஸ்டெரிலைசேஷன் இஸ் தேர். ஓகே, ஃபோம் பிரேக்கர் இஸ் தேர். ஃபோம் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அப்புறமா ஒரு இம்பெல்லர் இஸ் தேர். நம்ம மிக்சியில் பிளேட் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இம்பெல்லர் பிளேட் இஸ் தேர். அண்ட் தென் சுத்தியிலையும்
culture broth is there, so which is nothing but the nutrient media along with the microorganisms. போட்டு அடிச்சோம் அப்படின்னா நல்ல ஜாலியா உள்ள வந்து அவன் வளருவான். அவன் வளர என்ன ஆகும், நான் ஆசைப்படுற ஜீனும் வளரும். அண்ட் அவன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது எனக்கு தேவையான ப்ராடக்ட் இந்த ஒரு கல்ச்சர் பிராத்லேருந்து எனக்கு கிடைக்கும். சரியா? திஸ் இஸ் சிம்பிள் ஸ்டர் டேங்க் பயோரியாக்டர். இதே ஒரு ஸ்பார்ஜ் ஸ்டர் டேங்க் பயோரியாக்டர்னா அதே தான், மோட்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் சென்ட் சம் gas bubbles. Okay, so gas or oxygen bubbles வந்து I will be sending. So நான் உள்ள இருந்து கால கீழ bubbles காத்து அனுப்ப what happens, என்னோடைய mixing will take place. Is it clear? Yes Triambika, these notes are more than sufficient. In class attend பண்ணாலே எல்லா important points will be covered, don't worry about that. Okay, okay va. Multiple copies of a gene which contains the gene on a commercial scale. Yes Gayatri, so if you see multiple copies of desired gene கேக்குறீங்களா இல்ல ப்ராடக்ட் கேக்குறீங்களா? see nothing, என்கிட்ட ஒரு ஜீன் இருக்கு அப்படின்னா அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு புரோட்டீனா நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்றேன். கரெக்டா? ஸோ அதே இதை தான் வந்து திஸ் ஹோஸ்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு டூ. நான் இன்சர்ட் பண்ண ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து வளரும் பொழுது இட் வில் டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்லேட் அண்ட் கிவ் மீ த புரோட்டீன். ஓகே, அந்த புரோட்டீன் ஒரு ப்ராடக்டை என்னால் டைரெக்டாக எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த ஹோஸ்ட்டை கொடுத்து அவனை பண்ண வச்சு அப்புறம் நான் இந்த ப்ராத்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் இது. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பார்ஜ் ஸ்டர் டேங்க் ரியாக்டர் மூலியமாக கூட யூ கேன் கல்ச்சர் த இது. நான் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, சூப்பர், எனக்கு கிடைச்ச மிக்சரில் எனக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிருச்சு அப்படின்னா டைரெக்டாக நான் அதை டப்பா போட்டு விற்க முடியுமா? ஆர் டைரெக்டாக அந்த ஹார்மோன் எடுத்து வாயில போட்டுக்க முடியுமா? முடியாது. வாட் ஐ நீட் டு டூ இஸ் ஐ நீட் டு ப்ராசஸ் இட். எனக்கு கிடைக்கிற கல்ச்சர் பிராத்லேருந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தேவையில்லாத நியூட்ரியன் மீடியா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதை செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணி ஒரு பயோலாஜிக்கல் ப்ராடக்டா நான் அதை ப்ராசஸ் பண்றது தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஓகே, ஸோ சரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதுக்கு ஆட் பண்ணி அதோடைய, அதாவது அது ஒரு ட்ரக்காக இருந்ததுன்னா கிளினிக்கல் ட்ரையல் அண்டர்கோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் கிடைக்கிற ப்ராடக்டை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் பண்ணுற ப்ராசஸஸ் தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? எனி கொஸ்டின் so far? Any questions so far? So downstream processing is nothing but எனக்கு கிடைச்ச இந்த ப்ராடக்டை ஃபர்தரா நான் எவ்வளோ பெட்டர் பண்ணி ஐ கேன் ப்ராசஸ் இட் அண்ட் டேக் இட் டு த மார்க்கெட் அப்படிங்கிறது தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணி நம்ம வந்து ஒட்ட வச்சு நம்ம அவனை ஹோஸ்டில் போட்டு அந்த வேலை எல்லாமே அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஆக்சுவல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸிங்கிறது பயோரியாக்டரில் போட்டு அவனை வளர விடுறது. அண்ட் தென் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கிறது அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்கிட்டேருந்து அவனோட ப்ராடக்ட்ஸை பியூரிஃபை பண்ணி அதை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் டவுன் ஸ்ட்ரீம் processing. Okay, is that clear? So that's it. Namma biotechnology first part is over. Tools and processes. Question solve பண்ணலாமா பசங்களா? Very simple. So if you see, what do you have to remember? Entire process isolate பண்றதுலேருந்து product வர வரைக்கும். Okay, and அதை தவிர உள்ள ஃபர்ஸ்டே நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்டே I gave you a glance of what are the different kinds of tools that we use. Restriction enzymes na enna, cloning vectors na enna, insertional inactivation அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல இருந்தும் questions நிறைய வரலாம். ஓகே, ஸோ காருண்யா போல் எப்படி ஜாயின் பண்ணோம்னா, நான் போல் இங்கே ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷனை வந்து டைப் பண்ணுங்க, நம்ம கம்ப்யூட்டர் ஜி வந்து கேட்ச் பண்ணிடுவார். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் பிகேம் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் வாட்? எதை வச்சு நம்மளால இந்த ஜீன் மேனிப்புலேஷன் பண்ண முடியுது? Everyone, what is the answer? Very good. Okay,
So பயங்கர ஃபாஸ்டா ஆன்சர் தெரிக்குது. எக்ஸலென்ட் பசங்களா. So if you see undoubtedly restriction endonuclease option D தான் இதுக்கான ஆன்சர். மெஜாரிட்டி அதான் சொல்லிருக்கீங்க. தீக்ஷிதா gets the fastest answer. Well done தீக்ஷிதா. 3 stars உங்களுக்கு. Then the sequence that controls copy number. யார் வந்து காப்பி நம்பர் டிசைட் பண்றா? எத்தனை காப்பி அது கொடுக்குங்கிறத யார் டிசைட் பண்றா? Everyone. Shrutika, Mithun, John, Shahana, Dikshita, Altair. Okay, go ahead. Give the answer. Selectable marker, recognition site, palindromic sequence, ORI site. Definitely, ORI site is for replication and determines the copy number. Okay, very good. Majority of the carpe diem, you get the fastest answer. 3 stars. Then there is a restriction endonuclease called EcoR1. Co abdina enna? Co abdin solli, what am I referring to? Co ngirudhu coli, coelom, coenzyme, colon. E coli la co அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? மேம் நீங்க வேணா டவுட் வச்சுக்கோங்க மேம், எங்களுக்குலாம் டவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு ஆன்சர் வந்துட்டு இருக்கு. எவ்ரிபடி absolutely very very good. So if you see EcoR1, E stands for Escherichia, Co stands for coli. Okay, so A தான் வந்து is the right answer. Very very good. Majority have answered that correctly. Carpe gets the star again. Very good Carpe, you got the fastest answer. Then DNA precipitation la. Okay, DNA precipitation out of a mixture of biomolecules can be achieved by chilled chloroform, methanol, chilled ethanol, isopropanol. இது practicals la either you would have done or நான் சொல்லும்போது கூட I told you. இல்லையா? சி அதான் ஆன்சரா? எவ்ரிவன் எல்லார்கிட்டேருந்தும் எனக்கு ஆன்சர் வேணும். ஓகே, சும்மா கிளாஸ் வேடிக்கை பார்த்துட்டு யாரும் ஆன்சர் சொல்லாமல் போகக்கூடாது. நான் செக் பண்ணுவேன் எத்தனை பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு. ஓகே, ரைட், very good. So if you see chilled ethanol, option C is the right answer. அப்பதான் நமக்கு spool ஆகி அழகா it will come. Okay, so option C is the right answer. Amrita Varshini has got the fastest answer. Very good Amrita Varshini, 3 stars உங்களுக்கு. Then next question, DNA molecule to which gene of interest is integrated for cloning. யாருக்கிட்ட cloningக்காக வேண்டி gene of interest சொருகி விடுறோம்? What is that DNA molecule called? Vector, carrier, template, transformer. What's the answer? Okay, நிறைய A தான் வருது. Everyone, what is the answer? What is the answer? Okay, fantastic. So if you see here, kandipa namakku good. Okay, so obviously vector la da நம்ம gene of interest நம்ம clone பண்றோம். So majority அதான் சொல்லிருக்கீங்க. Very good. Shashwat Kumar gets the fastest answer. Very good Shashwat, keep up the good work. All right, now source of DNA polymerase in PCR. எனக்கு ரெண்டு கீவேர்டு தான் வேணும். யாருக்கிட்ட இருந்து பிசிஆர்ல நம்ம என்சைம் எடுக்கிறோம்? ஏன்? Give me 2 keywords. Okay, who is the organism? First thing, first answer. அதுக்கப்புறமா எதனால டாக்குக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லணும் கண்ணா. வெரி குட் பிரேம்குமார், வெரி குட் காயத்ரி, எவ்ரிபடி. டு ஆம்பிளிஃபை த ஜீன் கிடையாது. ஓகே, நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. But it's not to amplify because it is thermostable. Very good. Those are the keywords. Excellent. So T aquaticus or thermus aquaticus இதான் முதல் keyword. இவங்கிட்ட இருந்தா நம்ம எடுக்கிற DNA polymerase we are using. ஏன் அப்படின்னா இந்த enzyme வந்து can withstand these conditions like high temperature conditions. Okay, so high temperature conditions
தாங்கிறதுக்காக வேண்டி, to resist the heat, okay, to resist the high temperature, to be thermostable அப்படிங்கிறதுக்காக தான் we are using is. அந்த ரெண்டு கீவேர்ட் இருந்ததுன்னா 2 marks. Very good. How does agrobacterium act as suitable vector? How does agrobacterium tuberculation act as a vector? Cite an example where it has been successfully used. சரி, cite an example கூட நமக்கு next chapterல applicationல வந்துரும். Okay, so you tell me first, எப்படி அது வந்து ஒரு suitable vector-ஆ இருக்கு? Plant-க்கு, okay, because of tDNA, very good. BT cotton, very good. BT cotton, ஆனா BT is Bacillus thuringiensis, இல்லையா? But yes, அதை transport பண்றதுக்கு, so you have to give that full story over there. But okay, so simply what you can answer அப்படின்னா, first of all, இந்த இது வந்து it will affect several plants through the tDNA sequence. ஓகேயா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பேத்தோஜெனிக் பர்பஸுக்கு இல்லாமல் நம்ம டெலிவரி ஆஃப் ஜீன்ஸுக்கு இந்த tDNA சீக்வன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர். சைட் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இட் இஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஒரு நெமட்டோட் ரெசிஸ்டன்ஸ்க்காக வேண்டி. ஓகே, ஸோ பிடி காட்டன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறத விட nematode resistance is the more appropriate answer, but அதுக்கான இது வந்து applications நான் சொல்லி தருவேன், so it will be clear for you. Okay, so no worries, இது ரெண்டு தான் keywords for you. Now 3 mark question, name the selectable markers in the cloning vector. Okay, and mention the role they play. சரியா? இது வந்து 2 mark கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Why is the coding sequence of an enzyme beta-galactosidase preferred selectable marker in comparison to the ones named above? இது ஒரு மார்க். ஸோ எந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ் என்ன ரோல் அவங்களுக்கு, அண்ட் மூணாவது ஏன் வந்து நம்ம இந்த பீட்டா-galactosidase ப்ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, ampicillin tetracycline resistance gene, very good. What is the role they play? என்ன ரோல் பிளே பண்றாங்க? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன், வெரி குட், வெரி குட். பேண்டமிக் ஒயிட்டி, எக்ஸலண்ட். சரி, தே ஷோ கலர்ட் காலனிஸ் இன் த கேஸ் ஆஃப் லாக், இது லாக் Z ஆர் த பீட்டா-galactosidase. இது ஸோ கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 10,000 தடவை அதை பிளேட் பண்ணணும், இந்த டிஃப்ரெண்ட் இதில் வச்சு பிளேட் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஸோ how will you answer it? 2 இம்பார்ட்டன்ட் ஜீன் வந்து ampicillin resistance, tetracycline resistance, அவ்வளோதான். ஓகே, அவங்க என்ன ரோல் பிளே பண்ணுறாங்க இஸ் டு ஐடென்டிஃபை யார் வந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட், யார் ரீகாம்பினன்ட், யார் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ், யார் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸுங்கிறத பிரித்து அந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம அவங்கள யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தே பிளே இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பிகாஸ் ஆஃப் விச் வி கேன் சூஸ். அதுதான் இங்கே கீவேர்ட். ஓகே, ஸோ வாட் ரோல் டு தே பிளே? என் ஹோஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் தே பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த 2 வார்த்தைகளும் இருந்தது அப்படின்னா யூ கெட் 2 marks. தென் எதுக்காக பீட்டா-galactosidase யூஸ் பண்றோம்? பிகாஸ் இட் இஸ் a simpler process. ஓகே, ஸோ வெறும் கலர் வச்சு we can find out, blue or white ங்கிறது வச்சு we can find out. So it is a very very simple ஆன process. சரியா? So very good Sara, you can write that simultaneous plating is needed, but this is a relatively simpler process. அவ்வளவுதான் எனக்கு தேவை. சரியா? That's it. Very good. Now எதனால ஒரு செல் வந்து has to be made competent and calcium ion இதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்? அப்போ இதுக்கு 2 மார்க். ஓகே, தென் ரோல் ஆஃப் பயோலிஸ்டிக் கன் என்ன? அதுக்கு 1 மார்க். கோ ஆன், ஜஸ்ட் 3 கீவேர்ட் யூ டெல் மீ. Triambika, X-gal எதுக்கு மேம்? See, X-gal is the substrate kana. X-gal la when beta-galactosidase will come and react, அப்போதான் வந்து I will get a blue color. ஸோ எக்ஸ்-கேலை வந்து அந்த மீடியாவில் போட்டு நம்ம பிளேட் பண்ணுவோம். இன்கேஸ் என்சைம் வந்துச்சுன்னா அது ப்ளூ கலரில் மாறும், என்சைம் வரலைன்னா அது ஒயிட் கலரில் இருக்கும். அவ்வளோதான். எக்ஸ்-கேல் இஸ் த சப்ஸ்ட்ரேட். ஓகே, கால்சியம் டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, வெரி குட். தென் DNA is a hydrophilic molecule, so makes it competent. We have to treat it with divalent cations like calcium. Very good, Carpe. Okay, good. So how will you answer this அப்படின்னா, first வந்து DNA is a
ஹைட்ரோஃபிலிக் மாலிக்யூல். ஸோ அப்படியே யாரும் வந்து அவனை உள்ள விட்டுற மாட்டா. ஸோ அது பாஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி மேட் கம்பீட்டன்ட். அதுக்கு யூ வில் கெட் 1 mark. தென் கால்சியம் அயனுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏக்கும் சரி செல் சர்ஃபேஸ்க்கும் சரி இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சுன்னா இட் வில் ரிடியூஸ் த ரிப்பல்ஷன், டிஎன்ஏ ஜாலியாக உள்ளே போகலாம். அவ்வளோதான். ஓகே, தட் இஸ் த ரோல் ஆஃப் கால்சியம் அயன்ஸ். இதுக்கு வந்து யூ வில் கெட் 1 mark. தென் பயோலிஸ்டிக் கன் எதுக்கு அப்படின்னா, by using this microscopic particlesல வந்து நம்ம இந்த DNA of interest வந்து கோட் பண்ணி bombard பண்ணோம்னா it will help to accept the DNA. Okay, that is why we use the biolistic gun. இதுக்கு வந்து we get 1 mark. Is it clear பசங்களா? So it can introduce the rDNA into the plant cell or any host. Okay, அவ்வளோதான். That's the answer. I hope you all got it. Now, how has the development of a bioreactor helped in biotechnology? எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்? Now, most commonly used bioreactor and அவங்களுடைய ஒர்க்கிங்கை டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. So, first of all, bioreactor எப்படி ஹெல்ப் பண்ணுது? How will you answer this question? How will you answer this question, பசங்களா? For producing useful products, to produce more products, okay, large industrial based commercial products we will use. Okay, very good. Good, Gayatri, Shana, very good. Everyone, pandemic YT, very good. எல்லாருமே அதான் சொல்றீங்க. Okay, to get an increased product, very good. Everybody has answered correctly. Very nice. Now, most commonly used bioreactors யாரு? Most commonly used bioreactors யாரு? Two important bioreactors, stirred tank reactor and இன்னொன்னு யாரு? அதாவது stirred tankலயே வந்து we have simple and sparged. இல்லையா? Only those two are there. Very good. So now how will you answer this in பாத்தீங்கன்னா, firstly அவங்க கல்ச்சர் பண்றதுக்கான பெரிய வெசல் இது. So large volume of culture can be processed. Okay, and we can get higher yields of the product. இது இருந்தது அப்படின்னா first question is answered. Now next question வந்து பாத்தீங்கன்னா, என்ன type of இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, stirring type of bioreactor தான் யூஸ் பண்ணுவோம், which can be a simple stirred tank or a sparged stirred tank. எதுவா வேணா இருக்கலாம், but a stirring type is the most common one. So இது structurally எப்படி இருக்கும் அப்படின்னா, it is cylindrical in nature. Okay, even mixing காக வேண்டி it is ensured that it is cylindrical. அது தவிர oxygen supply காக probes will be there. And then வந்து there will be a rotating stirrer that is there. Okay, and then அதில் வந்து different kinds of sampling port இருக்கும் and multiple controlling systems இருக்கும் for pH, temperature, foam, oxygen delivery எல்லாத்துக்குமே. ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து பேராகிராஃபாக எழுதணுங்கிறது இல்லை, பாயிண்ட் வைஸ் எழுதினா கூட is more than sufficient. சரியா பசங்களா? So once you do that, 3 marks in your pocket. Okay, no worries. Then unless the vector and source DNA are cut, fragments separated are joined and the desired recombinant vector molecule cannot be made. Okay, so நம்ம vector and source DNA கட் பண்ணாத வரைக்கும் fragments நமக்கு கிடைக்காது and நம்ம recombinant vector தயாரிக்க முடியாது. This is the statement. How are they cut? First, ஒரே ஒரு keyword தான் எனக்கு வேணும். Explain the technique that is used to cut. What is it called? Okay, and how is the fragment joined to the vector? மூணு keyword தான் எனக்கு வேணும். 3 mark in your pocket. Restriction endonuclease. Very good. Restriction enzymes are used. Very good. Restriction enzymes. Very good. Ligase is the glue. Very good. Very good. Everybody is answering. Right. Very good. And explain the techniques is electrophoresis. Avladhaan. So if you see here, first thing is they are cut using restriction enzyme. So rendume vectorume DNA rendu perume
they are cut using restriction enzymes. சரியா? Then how does electrophoresis or எப்படி நம்ம separate பண்ணுவோம்னா separating through gel electrophoresis. ஒரு gel matrixல நம்ம wellsல when we feed the fragments negatively charged நால they will run under the electric field. அப்போ smaller fragments will move faster and as a result என்னோட all the fragments are separated. So diagram வந்து இதுக்கு very important ன்னு நான் சொல்ல மாட்டேன். But if you want you can just draw a குட்டி diagram, okay, showing உங்களோட gel matrix அதோட wealth and as a result that the fragments have separated அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு rough diagram you can attach, but may not be necessary because இது ஒரு 3 mark question, hardly 1 mark this will carry, so that is not required. Okay, then எதை வச்சு ஒட்ட வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா definitely enzyme ligase. Okay, so it will contain the sticky ends and everything. Ligase வச்சு தான் நம்ம ஒட்ட வைக்கிறோம். That's it. Very nice. Then 5 mark question, explain the significance of palindromic nucleotide. எதுக்காக வேணும் in the formation of recombinant DNA and restriction endonuclease நம்ம எப்படி வந்து we will use it in the above process அப்படின்னு கேட்டிருக்காங்க. Can I see an answer? Yes, everyone. Okay, generation of sticky ends. Same sequence. Recognition site. Very good, Triambika. It acts as a recognition sequence in the palindromic nucleotide. Ilya? Absolutely. For the restriction enzyme. Yes, it gives a specific site for the endonuclease. Excellent. Very good. Now, use of restriction endonuclease enadhu? Why do we use it? Very good. The base pair reads on both sides and cuts at the same sequence. Very good. Okay. Very good. Forward and backward is the same. Very good. Right. So let's see how we will frame this answer. சரியா? So first வந்து palindromic nucleotide sequence அப்படிங்கிறது is a recognition sequence. Okay? வெக்டர்லயும் இருக்கும், நம்மளோட DNAலயும் இருக்கும். And இது வந்து எதுக்காக இருக்கு? What role do they play for the end restriction endonuclease to come and cut? அவ்வளோதான். Okay, these keywords are there அப்படின்னா given marks. Now எப்படி வந்து they will act on this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now first of all you have to explain that they will recognize the specific palindromic sequence and ரெண்டு strandலயுமே specific pointsல they will make their cuts. சரியா? So that will happen first. Then இந்த ஒரு ப்ராசஸ்ல ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து வெக்டரையும் சரி ஏன் டிஎன்ஏயும் சரி ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ்ல இட் இஸ் கோயிங் டு கட் த சுகர் பாஸ்பேட் பேக் போன். அதனால எனக்கு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஜெனரேட் ஆகுது. ஒன்ஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் ஜெனரேட்டட், நான் அதை லைகேஸை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயார். Okay, so அதுக்காக வேண்டிதான் I am using this particular restriction endonuclease and அதுக்கான specific recognition sequence is a palindromic sequence. Okay, very good. So this is just an example of how you have to frame this பசங்களா. நீங்க exactly இந்த வார்த்தைகள் தான் எழுதணும்னு அர்த்தம் கிடையாது. Okay, you can always write in your own words, write in point wise. Always I will prefer writing in point wise. நான் இங்க underline பண்ணிருக்கிறது எல்லாமே are specific keywords for you. Okay, now name and explain the technique used for separating DNA, making them available. 5 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க separation of DNA fragments பத்தி. Which one are they talking about? Very good, pandemic YT, gel electrophoresis. Very good. Okay, excellent, Shri Harini, Mithun, Sainath, very good. We are talking about electrophoresis. So 5 மார்க்குக்கு நீங்க என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first thing, technique used is gel electrophoresis. Okay, but எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம்? based on size. ஓகே, ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ண இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டுங்கிறதுனால they will move towards what? The anode, which is positively charged under an
electric field. Okay, அகரோஸ் மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். வெல்ஸில் வந்து நம்ம டிஎன்ஏயை ஆட் பண்ணதும் ஒன்ஸ் வி ஸ்விட்ச் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னாகும், சைஸ் பேசிஸாக தே வில் செப்பரேட் அவுட். ஓகே, ஸோ எதெல்லாம் மோஸ்ட் குட்டியஸ்ட் ஃப்ராக்மெண்ட்ஸோ ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடும், கொஞ்சம் வெயிட்டான மாஸ் வந்து ஸ்லோவாக தான் இட் வில் ஃபாலோ. ஓகே, ஸோ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் மூவ் ஃபார்தர். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி சைஸ் வாரியாக we can separate. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா 5 marks பசங்களா. ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ இதுக்கப்புறமா we have to mention that we visualize it through UV radiationல எத்திடியம் பிரமைட் யூஸ் பண்ணி we can visualize this particular DNA. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம யூவி ரேடியேஷனில் பார்க்கும்போது ஆரஞ்ச் கலர்ட் பேண்ட்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான பீஸை வந்து நம்ம அந்த ஜெல் பீஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் த்ரூ எல்யூஷன். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயாரிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. அதை தான் வெக்டரில் போட்டு we will do it. Okay, yes, I understand this diagram is not possible. You don't have to draw this diagram. Instead what you can do is draw one dabba. Neata scale use பண்ணி draw one dabba. Mark wells. Okay, well 1, well 2, well 3 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா just mark some bands. Okay, so just mark some bands on the இது ரேண்டமா. ஓகே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி வரையாதீங்க, கொஞ்சம் வேற வேற மாதிரி பண்ணிட்டு what you can say, these are the smallest bands, these are the largest fragments. அதை மட்டும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா is more than sufficient. ஓகே, இந்த மாதிரி 3D டயக்ராம்லாம் is not important. ஓகே, clear everyone? I hope you're all clear. So இது மொத்தமாக எழுதிட்டீங்க அப்படின்னா 5 marks. Now DNA டெக்னாலஜியில் ஒரு பயோடெக்னாலஜியில் இதுக்கு என்ன ரோல், இதுக்கு என்ன ரோல், இதுக்கு என்ன ரோல், இதுக்கு 5 மார்க் உங்களுக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், எலக்ட்ரோஃபோரசிஸ், செலக்டபிள் மார்க்கர்ஸ். இதுன்னு சிம்பிள் பசங்களா, நம்ம படிச்சதே திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி தானே இருக்கு. எவ்ரிபடி do you all agree? Very good. Very good. So restriction endonucleus பத்தி they are going to cut in specific sites. Very good. அப்புறம் gel electrophoresis. Gel electrophoresis. Why do we use gel electrophoresis? Very good. See, அதே தான், ஒரே ஆன்சர் different questions, different வருஷத்துல different மாதிரி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். For separation of the fragments, we use gel electrophoresis. Very good. Selectable marker வந்து very good is to choose the transformants. அவ்வளவுதான், சிம்பிள். அதான் கீவேர்ட்ஸ், அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுல தான் எல்லாமே இருக்கு. இப்போ 5 மார்க் கொஸ்டின்ங்கிறதுனால எப்படி நம்ம இலாபரேட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பத்தி பேசும்போது cutting at specific positions, அது ரொம்ப important. Okay, they bind to specific ஆன recognition sequence, that is very very important. Okay, and அது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு ரீகாம்பினன்ட் மாலிக்யூல் ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகே, நான் அதனால வந்து நாட் ஜஸ்ட் த டிஎன்ஏ, நம்ம அந்த வெக்டர் யார் வந்து வெக்டரோ, ஓகே, இட் மஸ்ட் ஆல்சோ பி கட் அட் த டிஎன்ஏ. அதே வெக்டரும் சரி டிஎன்ஏயும் சரி ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு கட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம can be done using the restriction endonucleus. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸை பத்தி எல்லாமே எழுதியாச்சு. Additionally, what you can do, give one example. Okay, eco R1 or hind2, okay, or whatever, PST1, ஏதோ ஒன்று. You can give an example. Then electrophoresis பத்தி பேசும்போது என்ன சொல்லணும்? Separating the DNA fragments. Okay, DNA is negatively charged, so electric field மூலியமா நம்ம அதை பண்ணும்போது it will move towards the anode. Okay, and இது வந்து how does it separate? Based on size. Okay, and desired length வந்து நம்ம elution மூலியமா we can extract it and then combine them with the cloning vector. இது எல்லாத்தையுமே எழுதிட்டீங்க அப்படின்னா gel electrophoresis is done. Okay, clear? So all these are your keywords. Please remember. அப்புறம் PBR 322 பத்தி சொல்லும்போது செலக்டபிள் மார்க்கர்ஸை பத்தி சொல்லும்போது 2 செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ampicillin, ரெசிஸ்டன்ஸ் ஃபார் tetracycline. This will serve as the selectable marker. Suppose
foreign DNA இந்த tetracycline இடத்துல இருந்துச்சு அப்படின்னா it will lose the resistance. இதுக்கு பேர் என்ன? is insertional inactivation. சரியா? so அந்த மாதிரி ampicillin containing mediumல நம்ம transformants choose பண்ண முடியும். okay so transformants growing on ampicillin containing medium are then transferred to tetracycline. suppose recombinants இருந்தாங்க அப்படின்னு சொன்னா they will not grow in tetracycline but they will grow in ampicillin. so based on that நம்ம வந்து recombinant non recombinant. so if you see non recombinant ன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வளராது. recombinantனா அதுலயும் plasmid gene of interest எடுத்துக்கிட்ட plasmidனா அது ஒண்ணுல தான் வளரும், எடுத்துக்கவே இல்லைன்னா ரெண்டுத்துலயும் வளரும். so you can give those case studies and you can say that in all of this நம்ம என்ன பண்ணலாம், select பண்ணலாம் as to somebody has been transformed or not. அதுக்காக வேண்டி தான் we are using this particular selectable marker. okay that's all, as simple as that பசங்களா. நம்ம first chapter முடிஞ்சது. I just want to remind you that நம்ம Xylem campus கோயம்புத்தூர்ல we are starting an offline campus and நம்ம March 24th அன்னைக்கு கிராண்டான ஓப்பனிங் இருக்க போகுது பசங்களா. ஏன் கோயம்புத்தூர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா this is our first venture. இன்னும் கண்டிப்பா நீங்க ஆசைப்படுற எல்லா இடத்துலயுமே we are going to come up with new நிறைய branches and everything. okay so இந்த ஒரு crash course ஸ்பெஷலா நீட்கான ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து it will give you an exact idea. okay நீங்க வந்து நெக்ஸ்ட் இப்போ நாளையோட எக்ஸாம் முடிஞ்சதுன்னா இன்னும் நீட் வர வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த கிராஷ் கோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கிராஷ் கோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு எம்பிபிஎஸ் சீட் ப்ரொக்யூர் பண்ணி நிறைய பசங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாம Xylemல we have produced lot of state toppers, lot of country toppers. so அதனால do be part of us. எங்க big group of qualified teachers எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு pillar of strengthல இருப்பாங்க. okay so this is your offline கான கிராஷ் கோர்ஸ் பசங்களா. இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு மாடியூல் வைஸ் எக்ஸாம்ஸ் கிடைக்கும், மாக் டெஸ்ட் கிடைக்கும். ஓகே கிராஷ் கோர்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். பட் மேம் நான் சிலபஸே இன்னும் முடிக்கலன்னு சொன்னா கவலையே படாதீங்க. 30 நாளுக்குள்ள உங்க என்டையர் சிலபஸை முடிச்சு எவ்ரி மாடியூல்கான குட்டி எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கப்புறமா அதுக்கான மாக் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்க போறோம். நான் கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல என்னெல்லாம் மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா we have mind maps. okay பெரிய சாப்டரை கூட நீங்க ஈஸியா for you to understand and for you to visualize and flow chart மூலியமா diagrams மூலியமா ரொம்ப ஈஸியா நீங்க மைண்ட் மேப்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் ஆன கண்டென்ட். ஓகே ஸோ இவ்வளோ டெக்ஸ்டையும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட்டா ப்ரிசைஸா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கான கண்டென்ட் கிடைக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அப்டேட்டடான மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃப்ளெஜ் டெய்லி ஸ்கெடியூல். ஓகே டெய்லி என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கிறதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து மினிமைஸ்டாக அழகாக இம்பார்ட்டண்ட்டாக எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம மைண்ட் மேப்பில் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ திஸ் மெட்டீரியல் இஸ் டெஃபினெட்லி வர்த் இட் பசங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் யோர் கிராஷ் கோர்ஸ் இந்த வருஷம் நீட்டுக்கு. பட் மேம் நான் ஒரு வருஷம் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லாட்டி மேம் நான் இப்போ தான் 12th போகிறேன், இப்போ தான் 11th போகிறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம புது ஆன்லைன் பேட்சஸ் இஸ் அப். ஓகே ஸோ நம்மளோட தளபதி அண்ட் வெற்றி, அதாவது நம்மளோட கிளாஸ் 11 கிளாஸ் 12 அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் பேட்ச் கோர்சஸ் இது. ஸோ ஃபுல் இயர் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் அஸ், யூ கேன் இன்டராக்ட் வித் அஸ், உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூ ஆர் ஸ்டடிங் இன் ஸ்கூல் இதையும் ஜாலியாக நீங்கள் வந்து படிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஆஃப்லைன் நீட் பேட்சும் இருக்கு which is மாரா. ஓகே ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் is available. okay so இந்த courses எல்லாமே enroll பண்றதுக்கு please do fill up the form, description boxல இருக்கு, அந்த form fill up பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம you can call on this number for your admission purposes. okay
Clear everyone? So admission purpose ku definitely reach out to them. நம்ம கோயம்புத்தூர்ல we're going to start our offline campus March 24th அன்னைக்கு திறக்க போகுது. Okay? Yes, Harini, don't worry about that. Hostels பத்தி or course பத்தி உங்களுக்கு எந்த doubts இருந்தாலும் you can call on this number, okay? And they will be there to guide you through any process that you're facing. Okay? எல்லாத்துக்குமே வந்து they will help you with that. And நம்ம course fee என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 20,000 ரூபாய் பசங்களா. மொத்தமே 45 நாள்ல நீட்டுக்கு full and full ஸ்கிராட்ச்லேருந்து ப்ரிப்பரேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா you can join this. Okay? So இதுக்கான price is actually 25,000 ரூபாய் plus GST, but first 250 admissionsக்கு மட்டும் 20,000 ரூபாய் plus GST. Okay? So மறக்காம if you are interested, definitely call on the given number. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற ஃபார்மை வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்க. எஸ், மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னாலும் யூ கேன் புட் அவுட் அ மெசேஜ், யூ கேன் கால் தெம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களை கூடிய சீக்கிரமே ரீச் அவுட் பண்ணுவாங்க. சரியா பசங்களா? இஸ் இட் ஓகே? ஸோ இதுதான் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? ஆல் ரைட், நவ் நம்ம கம்யூனிட்டிலையும் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஐ ஆம் கோயிங் டு போஸ்ட் ஆல் தீஸ் நோட்ஸ் ஓவர் தேர். ஓகே, ஸோ மறக்காமல் அது எல்லாமே பண்ணிடுங்க பசங்களா. அப்படியே லைக் பட்டனை தட்டுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And before we start the next chapter, any questions so far? Anybody? Any questions so far? எல்லாரும் அந்த லைக் பட்டனை தட்டுனீங்களாப்பா? எத்தனை பேர் வந்தீங்க, எத்தனை பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி கிளிக் தட் லைக் பட்டன். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? சரி, ஓகே. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் சாப்டர், பிரேக் மேம். ஓகே, வீல் ஹாவ் அ பிரேக், குட்டி பிரேக் வி வில் ஹாவ். எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம்? சரி, கொந்தளிக்காதீங்க. ஓகே, I'll give you all a 10 minutes break. ஓகே, 10 மினிட்ஸ்ல கண்டினியூ பண்ணலாமா? அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளான சாப்டர் பசங்களா இது. யூ டோன்ட் ஈவன் ஹேவ் டு வரி அபவுட் திஸ். மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே யூ கேன் கால் அந்த நம்பருக்கான. அப்படி நம்பர் பிக்கப் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபார்ம் லிங்க் இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் அந்த ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை கால் பேக் பண்ணுவாங்க. ஓகே, யூ கேன் இன்டராக்ட் வித் தேம். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் ரைட். சரி, ஓகே. ஸோ அதனால வந்து we'll have a 10-minute break. Class will continue at resumes at 1:05. சரியா? 10 நிமிஷத்துல I'll be back பசங்களா. குயிக்கா பிரேக் எடுத்துட்டு வாங்க. 10 நிமிஷத்துல we will continue this. Okay? All right then. 10 minutesல I'll see you all back பசங்களா. Bye bye.
Okay, I'm back பசங்களா. I all back. Everyone, break முடிஞ்சது. Let's continue biotechnology and its applications. Okay. Hello Pradap. Right. Orange, Ram, Triambika. Very very good. Gayatri, Dikshita. Okay, எல்லாருமே is back. நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து கூட்டு வாங்க பசங்களா. Let's continue. So, முதல் சாப்டர்ல what did we see? Clear-ஆ what are the tools and what is the process? Okay, exact-ஆ square 1 ல இருந்து square x வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும்? Okay, one by one என்ன பண்ணணும்ங்கிறது எல்லாமே வந்து we saw in the first chapter. இப்போ ரெண்டாவது வந்து இந்த ஒரு process எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? I gave one random example, that is பச்சைக்கல்ல தவளையிலேருந்து பூனையை வந்து நம்ம பச்சைக்கல்லையாக மாற்றலாம் அப்படின்னு. பட் அந்த மாதிரி ரேண்டமாக பண்ணுறதை விட நமக்கு உபயோகமாக எதுக்காவது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணால் அது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரபிட்டிக்ஸில், டயக்னாஸ் பண்ணுறதுல, க்ராப்ஸில், அக்ரிகல்ச்சரில் மெயினாக நிறைய யூஸ் இருக்குது இந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸுக்கு. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் டெஃபினெட்லி ஒன். ஃபுட் ப்ராசஸிங்கில், பயோரெமிடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், எனர்ஜி ப்ரொடக்ஷன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிற நம்மளோட இந்த ப்ராசஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே பசங்களா? ஸோ இன் டீட்டெயில் எங்க நம்ம ரிசர்ச் தேவைப்படுது, எங்க வந்து நம்ம பயோடெக்னாலஜியில நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம், எங்கெங்க நம்ம இதை அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான நல்ல கேட்டலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூஸ்வலி ஒரு மைக்ரோப் இல்லை ஒரு என்சைமுக்கு எந்த கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணால் அந்த கேட்டகரி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நல்லா வளரும் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஏரியா ஆஃப் ரிசர்ச். அந்த கேட்டலிஸ்ட்டும் அந்த ஒரு என்சைமும் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம எப்படியெல்லாம் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து டெஃபினட்டாக ரீசர்ச் பண்ணலாம். ஸோ பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆல் தீஸ் ஆர் அவர் கிரிட்டிக்கல் ஏரியாஸ் ஆஃப் ரீசர்ச். நான் ஹியூமன்ஸுக்கு எங்கெங்கே இதை அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் அக்ரிகல்ச்சர். பிகாஸ் நமக்கு இப்போ வர காலத்தில் வந்து இடம் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ கம்மியான இடத்துல நிறைய ஈல்டு நம்ம வந்து கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற ஈல்டுலேயே வந்து நிறைய க்ராப் லாஸ் ஆகுது. நிறைய கண்டிஷன்ஸ்னால இப்போ வெள்ளம் வந்ததுன்னா பயிரெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது இல்லையா? அதே மாதிரி வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் உரம் போடலை ஆர் சம் கைண்ட் ஆஃப் ரீசன்ஸ்னால வந்து நிறைய க்ராப் லாஸஸ் நடக்குது இல்லையா? ஒரு வருஷம் தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் விளைச்சல் நமக்கு கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து we can rectify using biotechnology. அது மட்டும் இல்லாமல் மெடிசன் கண்டிப்பாக ஃபார் தெரபிட்டிக் யூசஸ், டயக்னாஸ்டிஸ் யூசஸ் டெஃபினட்டாக நம்ம வந்து மெடிசனில் அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நம்ம என்வாயரன்மெண்ட்காகவும் டெஃபினட்டாக நம்ம பயோடெக்னாலஜியை இம்ப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராப்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சாயிலுக்கும் சரி, நம்ம என்வாயரன்மெண்ட்டும் சரி, ஏன் நமக்கே கூட வந்து கன்சியூமர்ஸுக்கும் இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். ஓகே, பட் இன்ஸ்டன்ட் நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷனில் வாட் தே டிட் வாஸ் இந்த மாதிரி நம்மளோட க்ரோயிங் பாப்புலேஷனை ஃபீட் பண்ணுறதுக்காக வேண்டி எக்ஸசிவான ஒரு ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் ட்ரிப்பிள் த டைம் ஆஃப் ஃபுட் சப்ளை வந்து க்ரீன் ரெவல்யூஷனில் தே வர் ஏபிள் டு பிரிங் அபவுட். ஓகே, நான் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், வெதர் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், பூச்சி புழுவாக இருக்கலாம், கேன் இம்பேக்ட் ஹவு மச் ஆஃப் என்னோட ஈல்ட் இஸ் கம்மிங். ஸோ ஒரு சில ஆர்கானிசம்ஸை நம்ம ஜெனட்டிக்கலாக ஆல்டர் பண்ணி அந்த பிளான்ட்டோ இல்லை அந்த பாக்டீரியாவோட ஜீனையே நம்ம மொத்தமாக மாற்றி அவங்கள ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஆசைப்படுற வழியில் நம்ம அவங்கள வளர வைக்கலாம். ஓகே, இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ நவ் if you see இந்த மாதிரியான ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஓகே, உப்பு நிலை, என்னோட ஹீட் ஆர் கோல்ட், என்னுடைய
எவ்வளோ ட்ராட், தண்ணி இருக்கா இல்லையாங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பிளான்ட்னால சகிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. பட் அது சகிச்சுக்க வைக்கிறதுக்கு நான் அதுக்கான ஜீன்ஸை கொடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட் எல்லாம் நம்பி இருக்காம சொந்தமாகவே ஒரு சில ப்ரோட்டீன்ஸ், ஒரு சில என்சைம்ஸ் ரிலீஸ் பண்ணி பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நான் அதை ஹெல்ப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ், நான் சொன்ன மாதிரி விளைச்சல் நடந்தது அப்படின்னா நிறைய லாஸ் ஆஃப் கிராப்ஸ் நடக்குது. ஸோ அதிலிருந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மினரல் யூசேஜ், பிளான்ட் வந்து எவ்வளோ யூசேஜ் பண்ணுது இந்த ஒரு பர்டிகுலர் மினரலை அப்படிங்கிறத இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது உரம் போடாமலேயே கூட இருக்கிற நியூட்ரியன்ஸை மேக்ஸிமம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ஹான்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ, லெட்ஸே சாதாரண அரிசியில் கூட ஒரு சில வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை ஆட் பண்ணி நான் வந்து அதை வந்து நியூட்ரிஷனலி என்ஹான்ஸ்டான ஒரு ஃபுட்டாக என்னால் மாற்ற முடியும். ஸோ இது எல்லாமே ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் யோர் genetically modified organism. So example வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ரைஸ், இதுல வந்து பீட்டா கேரோட்டின் அப்படிங்கிறதுக்கான ஜீனை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ பீட்டா கேரோட்டின் ஜீனை ஆட் பண்ண உடனே நம்ம பாடிக்குள்ளே போய் நம்ம பீட்டா கேரோட்டினை மெட்டபலைஸ் பண்ணும்பொழுது இட் வில் லீட் டு வைட்டமின் ஏ இன் த பாடி. ஸோ சாதாரண அரிசி சாப்பிட்டா கூட நமக்கு வைட்டமின் ஏ சோர்ஸாக அது வந்து நமக்கு அமையும். ஓகே, ஸோ தட் இஸ் த கோல்டன் ரைஸ். அதுக்கப்புறம் பிடி காட்டன், பிடி கார்ன், பிடி கத்திரிக்காய், பிடி தக்காளி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் பிடி? It stands for Bacillus thuringiensis. So அது வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் ஆல்சோ பெஸ்ட் ரெசிஸ்டன்டான டொபேக்கோ பிளான்ட்டுக்கு, வைரஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டுக்கு, ஃப்ளவர் சேவர் டொமேட்டோ, அதாவது நார்மலாக வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள்லேயே அது பூராவும் அழுகி நசுங்கி போயிடும். பட் ஆனால் அது அவ்வளோ நாளுக்கு அப்புறமும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ஸோ தட் நம்ம கொஞ்ச நாள் வச்சு அதை சாப்பிடலாம். இல்லை விற்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்ச நாள் டைம் கிடைக்கும் இது விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் we had a new tomato which is flower saver tomato. ஸோ இந்த மாதிரியான genetically modified plants நிறைய இருக்கு நம்மளோட மார்க்கெட்ல. ஓகே, ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் given you a list of it. So if you see BT cotton வந்து is pest resistant, flower saver tomato வந்து increased shelf life. ஓகே, delayed ஆன ripening, அவ்வளோ ஈஸியாக அது வந்து ரைப்பாகி பழுத்து போய் நசுங்கி போகாது. ஓகேயா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் there. Now coming to your BT, அதாவது Bacillus thuringiensis அப்படிங்கிற மைக்ரோபை யூஸ் பண்ணி, நான் ஆல்ரெடி மைக்ரோப்ஸ் சாப்டர் பண்ணும்போதே I had told you இல்லையா, how are they useful to us? இந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா வந்து is producing certain proteins. அது வந்து lepidopterans like tobacco budworm, okay, coleopterans like beetles, dipterans like mosquitoes, எல்லாத்துக்கும் against ஆன ஒரு டாக்ஸினா இந்த பாக்டீரியா is producing a protein. Okay, so இந்த ஒரு protein வந்து பாத்தீங்க அப்படின்னா it releases a inactive protoxin. இந்த டாக்ஸினை அந்த பூச்சி புழு வந்து அந்த காயை சாப்பிட வரும்பொழுது இஃப் இட் வில் இன்ஜெஸ்ட், அப்போ அந்த இன்ஆக்டிவ் டாக்ஸின் வந்து ஆக்டிவான டாக்ஸினா அதோட ஆல்கலைன் பிஹெச் ஆஃப் கட்டில் வந்து இட் வில் சேஞ்ச். அது மாறின உடனே என்ன ஆகும்? இட் வில் காஸ் செல் ஸ்வெல்லிங் அண்ட் அதோட கட்டில் பூரா ஓட்ட போட்டு இட் வில் கில் த பர்டிகுலர் பாக்டீரியா. சரியா? இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த பிடியோட டாக்ஸினை இந்த பிஹெச் அல்கலைனா இருக்கக்கூடிய கட் இருக்கக்கூடிய பூச்சி வந்து சாப்பிடும்போது அந்த டாக்ஸின் ஆக்டிவேட் ஆகி அதோட கட்டில் பூரா ஓட்ட போட்டு இட் இஸ் கில்லிங் திஸ் பர்டிகுலர் ஆர்கானிசம். ஓகே, பட் இந்த ஒரு டாக்ஸின்கான ஜீனையே நான் வந்து அந்த பிளான்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன்னா, ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று வந்து இந்த பிடி ஸ்போர்ஸையே நம்ம கடையிலேருந்து வாங்கி அதை தண்ணியில் கலந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் டெவலப் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறது கரெக்ட். ஆனால் எதுக்கு நான் அதை போய் ஸ்ப்ரே பண்ணணும்? அந்த ஜீனையே நான் இந்த பிளான்ட்குள்ளே இன்கார்பரேட் பண்ணிட்டேன்னா அதுவே அந்த டாக்ஸினை ரிலீஸ் பண்ணிக்குமே, அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க? they started to check this Bacillus thuringiensis. அப்போ அதில் வந்து CRY அப்படிங்கிற CRY அப்படிங்கிற ஜீன் தான் இந்த ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு டாக்ஸின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக இருக்கு. CRYலேயே வந்து CRY1AC,
cry2AB இந்த ரெண்டு ஜீன்ஸும் will control cotton bollworms. அதே cry1AB அப்படிங்கிறது வந்து will control the corn borer. Okay, so அவங்க அந்த cry gene analyze பண்ணும்போது what do they find out? cry1AC, cry2AB வந்து will control the bollworms, whereas cry1AB will control the corn borers அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சரி ரைட்டு, இந்த ஜீனை எடுத்து if I add to my particular plant, அப்போ இந்த பிளான்ட்டே will produce the toxins. நான் அது வெளியிலிருந்து கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. the plant it will on its own produce the toxin. அப்போ நான் எந்த விதமான எஃபர்ட்டுமே இல்லாம என் பால்வர்ம் வந்து இந்த பிளான்ட் மேல உட்காந்தாலே அந்த டாக்ஸினை சாப்பிடும்போது it will get killed. நான் தனியா அதுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ப்ரேயிங் இதுவும் நான் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி தக்காளிக்கு கத்திரிக்காய்க்கு எல்லாம் பண்ணும்பொழுது ஈவன் இன் யோர் டெக்ஸ்ட் புக் ஐ திங்க் தேர்ஸ் ஒன் பிக்சர், புழு வந்த கத்திரிக்காய் வர்சஸ் பீட்டி கத்திரிக்காய். ஸோ புழு வந்த கத்திரிக்காய் யார் வாங்கி சாப்பிடுவாங்க? யாருமே சாப்பிட முடியாது, அந்த கத்திரிக்காய் வீணா போச்சுல. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஜீன்ஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது கண்டிப்பாக இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி அண்டர் யோர் agricultural application. Now ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா is pest resistance in tobacco plant. So tobacco plantல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு nematode, ஓகே, ஒரு நெமட்டோட் வந்து கால்ட் மெலோடிகைன் இன்காக்னிஷியா. இந்த பேர் ரொம்ப முக்கியம், எம்சிக்யூலையும் கேட்கலாம். they can ask you as a 2 marker also. ஓகே, நார்மலா ஈவன் 5 mark question descriptionல they can ask you இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ மெலோடிகைன் இன்காக்னிட்டா அப்படிங்கிற இந்த ஒரு பாராசைட் வந்து டொபேக்கோ பிளான்ட்ஸோட ரூட்ல குடியிருக்கும். ஓகே, பட் இந்த ஒரு பெஸ்ட்டை ஒழிக்கிறதுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்றேன்னா அதுக்கு பேரு RNA interference. ஸோ வாட் இஸ் RNA interference ஓட டெக்னிக்? ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன்னா என்னோட டபுள் ஸ்டாண்டர்ட் RNA குட்டி குட்டி ஃப்ராக்மெண்டா கட் பண்ண போறேன். ஓகே, சேம் திங் பயோடெக்னாலஜியில பண்ணோம்ல, அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா சின்ன ஸ்மால் இன்டர்ஃபியரிங் RNA எனக்கு கிடைக்கும். வாட் இஸ் திஸ் இன்டர்ஃபியரிங் RNAன்னு பார்த்தீங்கன்னா இந்த RNA வந்து ஒரு RNA இன்டியூசிங் RNA இன்டியூஸ்ட் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் வழியாக நான் என்னோட பிளான்ட்டுக்கு வந்து நான் உள்ள ஆக்டிவேட் பண்ணும்பொழுது இந்த RNAயும் ஆக்டிவேட் ஆகி இட் வில் பைண்ட் to the RNA, forming a double stranded RNA. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் mRNA டார்கெட் சீக்வன்சஸ்னால இட் cannot function. ஓகே, now let me tell you, இது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நார்மலா நம்ம மாலிகுலர் பேசிஸ்ல என்ன படிச்சோம்? நம்மளோட DNA வந்து is going to get converted to an mRNA. அந்த mRNA வந்து will undergo translation and translation undergo பண்ணும்போது it will form a protein and அந்த protein தான் வந்து will be expressed in the particular plant or animal or whatever வெளியே எக்ஸ்பிரஸ் ஆகிறது வந்து அந்த ஒரு ப்ரோட்டீன் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்னோட இந்த ஒரு பெஸ்ட், ஓகே, இந்த மெலோடிகைன் இன்காக்னிட்டா அப்படிங்கிற பெஸ்ட் வந்து என் ரூட்லேயே இருந்து என் உசுரை வாங்குது. அப்போது அதை வளர விடாமல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதோட எக்ஸ்பிரஷன் நான் தடுக்கணும். கரெக்ட். ஸோ அதோட mRNA எதுவுமே டிரான்ஸ்கிரைப் ஆகக்கூடாது அப்படின்னா நான் அந்த mRNA லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? Are you all understanding பசங்களா? So when the moment I lock the mRNA, there is no chance translation will happen. டிரான்ஸ்லேஷனே ஆகலை அப்படின்னா எந்த ஒரு புரோட்டீன் சிந்தசிஸும் நடக்காது. அப்படி நடக்கலை அப்படின்னா அந்த பெஸ்ட்னால வாழவே முடியாது. கரெக்டா? ஸோ வாட் ஐ எம் டூயிங் ஹியர் இஸ் இந்த mRNAக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான ஒரு RNA சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் RNA நான் அங்கே உள்ள சொருகிறேன். ஓகே, த்ரூ அவர் ஜெனட்டிக்
manipulation. I am inserting this complementary RNA. அப்போ இந்த complementary RNA போய் mRNA போய் lock பண்ணும்பொழுது what happens? அப்போ என்னோட mRNA வந்து cannot function anymore. And the incognita, melodicine incognita nematode mRNA cannot function anymore. So it will cleave the mRNA, it will regulate the sequences in such a way that the mRNA cannot exist. அப்போ what has happened? இவ்ளோ நாள் என்னோட இதுல குடி இருந்த என்னோட இது இப்போ எதுவுமே இல்லாம clean-ஆ இருக்கும். Clear? Is it clear பசங்களா? Everyone? Yes, BT will be inactivated in a alkaline, I mean will be activated only in alkaline. So நம்ம body வந்து acidic ல இருக்கிறதுனால it will not, nothing will happen to humans. சரியா? Okay, sprays or GMO will not be disturbing the natural character of the plant. Yes, Triyambika, அதாவது ethical viewsல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு plant அந்த மாதிரி மாத்துறது வந்து தப்பு தான். Genetic manipulation வந்து is not agreed in all the cases. But in this case, if you see, no, நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது மேபி ஒரு சில இடங்கள் நம்ம ஸ்ப்ரே பண்ணாம விட்டுருக்கலாம். அப்போ அந்த crop loss நமக்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை நீங்க அந்த crop ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது வந்து crop ஃப்ரீயா இருக்கும். Okay, so ethical issues are there in all kinds of cases. Okay. Pradap, complementary RNA kana gene will be inserted in the plant already. So plant naturally will produce and the complementary RNA. So அந்த complementary RNA அதுவே produce பண்ணும்போது இந்த ஒரு pestோட RNA cannot even express. அப்போ what will happen? Binding will happen. அப்போ நான் I am interfering with the RNA. Correct? I am interfering with the RNA and அந்த RNA நான் டம்மி பண்றேன் அந்த இடத்துல. That is why this is called silencing the RNA or RNA interference. Is it clear everybody? So in the RNA interference la வந்து பாத்தீங்க அப்படின்னா I have a double stranded RNA. In the double stranded RNA is going to exist in the body. Appo what is happening? Ennodiya mRNA is being produced. Okay, when mRNA is being produced, இந்த ஒரு RNA will come and bind to it, and as a result என்னோட cleavage of all the mRNAs will happen, silencing of the mRNA will happen, locking of the mRNA will happen. As a result, this fellow can't grow in the body anymore. Okay, nothing will happen when we eat the BT product because நம்ம கட்ல வந்து acidic தானே pH, alkaline இல்லையே, அதனால டாக்ஸின் ஆக்டிவேட்டே ஆகாது, ஜாலியா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, is it clear பசங்களா? Alright, so agriculture பொறுத்த வரைக்கும் ஒன்று BT, இன்னொன்று வந்து மெலோடிகைன் இன்காக்னேஷியா அப்படிங்கிற நெமட்டோட்ல இருந்து நம்ம காப்பாற்றிக்கக்கூடிய பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அண்ட் BT மூலியமாகவும் நிறைய காட்டன் பால்வர்ம்ஸ், அப்புறம் கார்ன் போரர், இவங்க மாதிரியான பீட்டில்ஸ் அண்ட் வேர்ம்ஸ்லேருந்து we can give a pest resistance to the plant. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் கெமிக்கல் இன்செக்டிசைட் அண்ட் பெஸ்டிசைடும் குறைஞ்சிடுது. ஓகே, ஸோ இட்ஸ் பெட்டர் டு தி என்வாயரன்மெண்ட் ஆஸ் வெல். ஓகே, this is your application in agriculture. Now application in medicine வந்து பார்த்தீங்க அப்படின்னா one of the most important discoveries was producing the human insulin. Okay, now insulin வந்து any diabetes patient severe cases la might have to take insulin. So previously என்னாச்சு அப்படின்னா யாருக்காச்சும் diabetes இருக்கு, உங்களுக்கு insulin தேவைப்படுது வெளியில இருந்து எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கவுல இருந்தோ இல்ல பிக்ல இருந்தோ அதோடைய pancreasல இருந்து இன்சுலினை எடுத்து பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து என்ன, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வேறு ஸ்பீஷீஸோட இன்சுலினை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வில் பி ட்ரிகர்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னா பாவம் இல்லை, அத்தனை பண்ணி அத்தனை அத்தனை மிருகத்தை வந்து நம்ம அடித்து அதோட பேன்கிரியாஸை உருவி தான் நம்ம இந்த இன்சுலினை மனுஷங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ விச் இஸ் லிட்டில் செல்ஃபிஷ் அண்ட் நாட் வெரி எத்திக்கல் இன் நேச்சர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன் இந்த ஈகோலை வந்து சும்மா தானே இருக்கு, சும்மா தானே வளர்ந்துட்டு இருக்கு நம்ம பிளேட்ல, அது இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே மேட் ஈகோலை ப்ரொடியூஸ் இன்சுலின் through recombinant DNA technology. How?
இப்போ இன்சுலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாடியில செயின் A செயின் B அப்படின்னு இருக்கு. ஓகே, இன்சுலினுக்கு 2 செயின்ஸ் இருக்கு, A B அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ் மூலியமா இட் இஸ் அட்டாச்ட். ஓகேவா? பட் நார்மலா ஒரு ஹியூமன் பாடியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோ இன்சுலின் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதுல எக்ஸ்ட்ராவா சி செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும், ப்ரோ இன்சுலின் அப்படின்னு அது ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரோ இன்சுலின் வந்து வாட் ஹேப்பன்ஸ், கொஞ்ச நாள் அது ஆக்டிவேட் ஆகும்ல இன்சுலினா, அப்போ இந்த சி செயின் வந்து கட் பண்ணி போய் ஏ செயினும் பி செயினும் அட்டாச் ஆகி ஒரு ஃபங்க்ஷனல் இன்சுலினா அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? ஸோ இந்த ஒரு சி பெப்டைட் வந்து மெச்சூரான இன்சுலின்ல கிடையாது. ஸோ இதை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு they started producing this in E. coli. ஸோ முதல்ல 1983ல எலி லில்லி அப்படிங்கிற கம்பெனி தான் என்ன பண்ணாங்க, தனித்தனியா ஒரு குரூப் ஆஃப் E. coliல ஒரு வெக்டர்ல ஏ செயினோட ஜீனை போட்டு நீ ஏ செயின் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் இன்னொரு குரூப் ஆஃப் E. coliல ஒரு வெக்டர்ல பி செயினோட ஜீனை சொருகி அவன்கிட்ட கொடுத்து நீ பி செயின் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஏ செயினையும் பி செயினையும் யூஸ் பண்ணி they were produced separately, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறமா டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மூலியமா அதை வந்து அட்டாச் பண்ணி ஒரு ஹியூமன் இன்சுலின், அதாவது ஹியூமியூலின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை தயாரிச்சாங்க. ஓகே, ஸோ தென் ஆஃப்டர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் ஆல் they saw that it was working. அதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஹியூமன் பீயிங்ஸ்லன்னு. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டயபெட்டிக்காக இருக்காங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து எந்த ஷீப்ல எந்த கவுல இருந்தோ இல்லை எந்த பிக்ல இருந்தோ ஐசோலேட் பண்ணப்பட்ட இன்சுலின் இல்லை. ஓகே, இட் இஸ் an artificially synthesized human insulin. ஓகே, எஸ். ஸோ நம்ம இன்சுலின்ல ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹியூமன் பாடியில் தீக்ஷிதா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஏபிசி செயினோட தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ப்ரோ இன்சுலினா. ஸோ அந்த இன்சுலின் ஃபங்க்ஷனலாக மாறும் பொழுது அந்த சி செயின் கட் ஆகி ஏ அண்ட் பி செயின்ஸ் மட்டும்தான் ரிமைன் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி தனித்தனியாக ஈகோலையில் வந்து ஏ செயினையும் பி செயினையும் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் மூலியமா they made the E. coli produce these chains separately. அதை isolate பண்ணி அவங்க purify பண்ணி disulfide bonds மூலியமா connect பண்ணி they produced insulin. Okay, is it clear everyone? No worries. See what is happening, insulin நமக்கு தேவை. ஆக்சுவலாக பாடியில் how are we producing ABC அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கடைசியில் சியை தூக்கி போட்டுடுறோம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன தேவை, ஏ செயின் தேவை, பி செயின் தேவை, அவ்வளோதான். ஸோ தனியாக ஒரு ஈகோலையில் ஒரு வெக்டரில் ஏ செயினோட ஜீனை போட்டு நீ யூனோ அதை ப்ரிப்பேர் பண்ணு, நீ சீக்வன்ஸை வந்து யூ மல்டிப்ளை இட், யூ ப்ரொடியூஸ் இட் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விட்டு திருப்பி இன்னொரு பக்கத்தில் பி செயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் தே லிங்க்ட் இட் த்ரூ அ டைசல்ஃபைட் பாண்ட் and produced a human insulin. Okay, is it clear Shankaran, Pradap, everyone? Yes, definitely it is very great MR because நிறைய பீப்புளோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. நிறைய அனிமல்ஸையும் வந்து we don't have to slaughter இல்லையா இதுக்காக வேண்டி. So definitely it is a very very good discovery that they made. Okay, so this is how the structure of insulin looks. So அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த A செயினையும் B செயினையும் தனித்தனியா வந்து சிந்தசைஸ் பண்ண வச்சு கனெக்ட் பண்ணி they said this is the human insulin. Okay, that is the first application in medicine. அப்புறம் ரெண்டாவது அப்ளிகேஷன் இன் மெடிசின் என்னன்னா ஜீன் தெரப்பி. யாருக்காவது ஃபண்டமெண்டலாகவே ஒரு ஜீனில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீனை நம்ம மாற்ற முடிஞ்சது அப்படின்னா அவங்க வாழ்க்கை பூரா அந்த டிசீஸ் இல்லாமல் வாழலாம்ல. ஸோ அதுக்கான ஜீன் தெரப்பி எப்படி வந்து பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ADA, ஓகே, அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தான் ஜீன் தெரப்பி முதல்ல பண்ணாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம வந்து எம்ப்ரியோலையோ இல்லை ஒரு சைல்ட்லேயோ இந்த ஒரு டிசீஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஃபால்ட்டி ஜீனை ஃபங்க்ஷனல் ஜீனோட மாற்றி
நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் ஃபண்டமெண்டலி இந்த ஜீன் சொல்றது படி தான் நம்ம எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது, எம்ஆர்என்ஏ சொல்றது படி தான் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு என்சைம் எனக்கு சரியா வரலன்னா அதுக்கு மூல காரணம் யாரு? நம்மளோட ஜீன். ஸோ அந்த ஜீனை நான் கரெக்ட் பண்றது மூலியமா என்னோட இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை ஐ கேன் மேக் இட் பெட்டர். ஓகே, so what am I going to do here? Okay, Kavya has a question. Human insulin and artificial insulin la vandu human insulin has extra C but artificial is no Kavya kadiyadu. So human insulin la we have C chain, ஆனா அந்த C chain functional ஆகும்போது remove ஆகப்படுது. Okay, pancreas முதல்ல produce பண்ணும்போது C chain ஓட பண்ணுது, பட் ஃபங்க்ஷனலா அது மாறும்பொழுது, ப்ராப்பர் இன்சுலினா அது மாறும்பொழுது சி செயின் கிடையாது. ஸோ அதை தான் அவங்க கண்டுபிடிச்சி, சரி ஃபங்க்ஷனலா சி செயின் இல்லைன்னா எதுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ ஆர்டிஃபிஷியலா ஏ அண்ட் பி செயினை மட்டும் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரி முதலே சிந்தசைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. Okay, so C chain is not produced in the mature insulin. அது pro insulin la immature form la inactivated form la இருக்கக்கூடிய ஒரு chain. Is that clear? Okay, please remember that. All right. Okay, now let's continue with this. So gene therapy la வந்து நான் சொன்ன மாதிரி first time இந்த ஒரு ADA enzyme deficiency இருந்த ஒரு 4 வயசு குழந்தைக்கு தான் 1990ல வந்து they gave a gene therapy. Okay, so what did they do? Deletion of a gene coding for ADA. Okay, அந்த ஒரு ஜீன் மொத்தமாவே delete ஆயிட்டதுனால தான் இந்த ஒரு டெஃபிஷியன்சி, இந்த ஒரு ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு வருது. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, they took lymphocytes. Okay, lymphocytes அந்த child பாடியில இருந்து they took lymphocytes and ஒரு ஃபங்க்ஷனலான அடினோசின் டிஅமினேஸ்க்கான cDNA. cDNA-னா என்ன? எம்ஆர்என்ஏக்கான காம்ப்ளிமெண்ட்ரி, அதோட டிஎன்ஏயை எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த டிஎன்ஏக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏயை தயாரித்து அதை வந்து லிம்போசைட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணாங்க. ஓகே, நான் வென் இந்த ஒரு ஃபங்க்ஷனலான ஜீனை வந்து நான் லிம்போசைட்ஸ்குள்ளே சொருகி when I insert it and then I put the cell back, இப்போ இந்த லிம்போசைட்ஸுக்கு என்ன இருக்கு? ஃபங்க்ஷனல் டிஅமினேஸ்க்கான டிஎன்ஏ இருக்கு. கரெக்டா? அந்த ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ என்கிட்ட இருக்கு. அப்போ அதை வச்சு என்னால் எம்ஆர்என்ஏ தயாரிக்க முடியும். அதை வச்சு நான் எம்ஆர்என்ஏ தயாரிச்சேன்னா எனக்கு அந்த என்சைம் வந்து எக்ஸ்பிளிசிட் ஆகும். கரெக்ட்? ஸோ வென் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எனக்கு அந்த டிசீஸ் இனிமே இல்லை. Are you all able to understand? Yes? Is it clear? Everyone? Okay, so what is happening? நான் வந்து லிம்போசைட்ஸை வெளியே எடுத்து இந்த என்சைம்கான காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ உள்ள போடும்பொழுது இப்போ அந்த ஜீன் எனக்கு இருக்கிறதுனால அதோட எம்ஆர்என்ஏ என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆஸ் எ ரிசல்ட் அதோட என்சைம் எனக்கு வந்துருச்சு. அப்போ எனக்கு இனிமேல் டிசீஸ் இல்லை. ஓகே, பட் இந்த மாதிரியான ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் லிம்போசைட்டை நான் அப்பப்போ உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த லிம்போசைட்டுக்குன்னு ஒரு வாழ்நாள் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த லிம்போசைட் தொலைஞ்சு போயிடும். இட் வில் டை. ஓகே, அது செத்து போச்சுன்னா புதுசா வர என்னோட லிம்போசைட்டுக்கு என்ன ஆகும்? அந்த ஜீன் காணாம போச்சா? Fundamentally, when that is there, then periodically I have to keep inserting in the pudusa modify panna lymphocyte. Okay, is it clear? Sure. So what is happening? I need to produce this enzyme in the gene enkita illa. Okay, so gene therapy la what am I going to do? இந்த ஜீனை ஆர்டிஃபிஷியலா என்னோட செல்ஸ்குள்ள பொருத்த போறேன். ஸோ ஆர்டிஃபிஷியலா இந்த ஜீனை நான் பொருத்தின உடனே அதுக்கான என்சைம் வில் பி எக்ஸ்பிரஸ்ட். அவ்வளோதான், எனக்கு டிசீஸ் குணமாயிடுச்சு. ஆனால் புதுசா சிந்தசைஸ் ஆகிற லிம்போசைட்ஸ் எல்லாமே அந்த ஜீன் இல்லாமல் தான் வரும். பிகாஸ் ஃபண்டமெண்டலி என்னோட ஜீனோமில் அது இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் அந்த லிம்போசைட்ஸை வெளியே எடுத்து ஐ நீட் டு கிவ் த ஜீன், அந்த ஜீனை வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ள பொருத்தி அந்த புது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு லிம்போசைட்டை திருப்பி நான் அவங்களுக்குள்ள பொருத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த என்சைம் வந்து என் பாடியில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடல்ட்ஹுட்டில் இது வந்து பர்மனெண்ட்டாக மாற்ற முடியாது. ஆனால் இன்கேஸ் அந்த ஜீனை வந்து நம்ம போன் மேரோ செல்லிருந்து அல்லது அது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம மாற்றிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பர்மனெண்ட் கியூர்.
ஓகே, ஸோ எம்ப்ரியோட மேரோ செல்லையோ இல்லை ஃபீட்டஸோட மேரோ செல்லையே நம்ம இந்த ஜீன் தெரப்பியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ பெர்மனன்ட் கியூர் ஃபார் த டிசீஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? Triambika, Nanda, Altair, MR, Kavya, Dhanush, Akshya, everyone? Yes, Triambika. So, suppose in the mari genetic disorders family la irunduchu appadina amniocentesis மூலமாவோ இல்ல அந்த initial screening லயே you can find out if all these genetic disorders are there. Okay, so if it is there, then you can give this kind of gene therapy and cure it. Okay, so அதான் ரெண்டாவது application. மூணாவது வந்து vaccine production. Okay, so vaccine productionக்கு வந்து யூசுவலா என்ன பண்ணுவாங்க, அந்த வைரஸையே ஒரு அட்டெனுவேட்டட் ஃபார்மில், அதாவது வீக்கன் பண்ண ஃபார்மில் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வைரஸ்டையோ இல்லை பாக்டீரியாட்டையோ என்ன ஆன்டிஜன் இருக்கோ அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஓரலாவோ இல்லை இன்ட்ராவீனஸாவோ நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக இஃப் வி கிவ் திஸ் ஒரு ஆன்டிஜனோ இல்லை டம்மி பண்ண ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியாவையோ நம்ம கொடுத்தோம்னா நம்ம பாடியில் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கும். ஸோ தட் ஆக்சுவலாக எவனாவது ஒருத்தன் வரும்போது வி கேன் ஃபைட் த டிசீஸ். ஓகே, தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஆனால் இப்போ ஹெர்பிஸ் வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி இந்த மாதிரியான வைரஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடே நம்ம அதை கல்ச்சர் பண்ணி நம்ம அதை வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பயம் நமக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம அதை டம்மி பண்ணும்போது சரியா டம்மி பண்ணாம அது உயிரோடவே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது? அப்போ இட் வில் என்டர் த பாடி அண்ட் கில் தி ஆர்கானிசம், இட் வில் கில் த ஹியூமன் பீயிங். கரெக்ட்? அப்படி இல்லை அப்படின்னா அந்த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த லேப் வித் தட் வைரஸ் ஆர் வித் தட் பாக்டீரியா இட் செல்ஃப், அவங்களுக்கும் இட் இஸ் டேஞ்சரஸ். கரெக்ட்? ஸோ அந்த கேஸில் வி கேனாட் ரிலை ஆன் திஸ். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இஃப் வி சென்ட் திஸ் பர்டிகுலர் ஆர்கானிசம் அண்ட் சப்போஸ் அதில் உயிர் ஏதாச்சும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அப்படின்னா இட் வில் லீட் டு த டெத் ஆர் இட் வில் லீட் டு அ வெரி இம்பேக்ட்ஃபுல் ஒரு ரெஸ்பான்ஸ். கரெக்டா? ஸோ அதில் எதை நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஆர்டிஃபிஷியலாக அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டீனையோ இல்லை அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிஜனையோ நம்ம வேறு விதமாக சிந்தட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ரோட்டீனை நம்ம உள்ள வேக்சினேட் பண்ணாலே நமக்கு போதுமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து லேப் டெக்னீஷியனும் அவன் உயிரை கொடுக்க தேவையில்லை, நம்மளும் வந்து அதை வேக்சின் போட்டு அந்த டிசீஸை கூப்பிட்டு நம்மளாம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கும் அதாவது அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டுட்? ஸோ அதனால வாட் வி டூ இஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் DNA technology to produce இந்த மாதிரி artificial proteins and components that will help us make a vaccine so that நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. Okay, and then coming to the last application in medicine, molecular diagnosis. Okay, so molecular diagnosisல வந்து பாத்தீங்கன்னா சில டிசீசஸ்க்கு வந்து அந்த ஒரு பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், நம்ம பாடிக்குள்ள வந்திருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடே இஃப் யூ சி நிறைய பேருக்கு வந்து ஏசிம்டோமேட்டிக் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சிம்டம்ஸே ப்ரொடியூஸ் பண்ணாது. சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேபி இன்னொரு 10 நாள் ஆகும். ஆனால் 10 நாளும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே இல்லைன்னா 10 நாள் கழிஞ்சு அது வரும்பொழுது யுவர் பாடி இஸ் ஆல்ரெடி வீக். ஓகே, யுவர் பாடி இஸ் ஆல்ரெடி வீக். உங்களுக்கு ஆல்ரெடி அது வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்றப்போ அது கண்ட்ரோல் பண்ணுறதும் கஷ்டம். ஓகேயா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து they did RT-PCR. correct? What is RT-PCR? Now COVID is a virus. So அந்த வைரஸோட swab test மூலியமா reverse transcriptase கொடுத்து நம்ம PCR மூலியமா when we amplify the gene, ஓகே, ஒரு 1000 மடங்கு 1,00,000 தடவை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உத்துணூண்டு நமக்கு தெரியாத அளவுக்கு மைன்யூட்டான இந்த வைரல் டிஎன்ஏயோ இந்த மைன்யூட்டான ஒரு டிஎன்ஏ ஆஃப் த எக்ஸ்டர்னல் பேத்தஜன் இருந்தாலோ நம்ம ரொம்ப ஈஸியாக பிசிஆர் மூலியமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அண்டர் மாலிகுலர் டயக்னோசிஸ். ரொம்ப லோ கான்சென்ட்ரேஷன் இருந்தால் கூட அதை நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி அதோட டிஎன்ஏ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் ஹெச்ஐவி கூட ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் இருக்கும் பொழுதே வி கேன்
find out using this method. Okay, ஒரு சில நேரத்துல cancer patients ஓட gene mutations கூட we can find out through this kind of PCR. Okay, ELISA அப்படிங்கிறதும் is a format of molecular diagnosis. Okay, pandemic YT, yes, HIV test can be done through ELISA also. So நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரு antibody and ஒரு antigen யூஸ் பண்றோம். Okay, so artificial-ஆன ஒரு antigen-ஓ அல்லது artificial-ஆன ஒரு antibody-யோ நம்ம தயாரிச்சு வச்சுக்கிறோம். ஓகே, வச்சுட்டு நம்ம சாம்பிள் எடுத்து போடும்பொழுது what happens, அந்த ஆன்டிஜனுக்கான ஆன்டிபாடி இருந்தால் it will cause clumping, அந்த ஆன்டிபாடிக்கான ஆன்டிஜன் இருந்தால் அப்போ it will cause clumping. ஸோ clumping இருக்கா இல்லையாங்கிறத பேஸ் பண்ணி or ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி we can definitely find out if the person has the disease or not. ஓகே, ஸோ இந்த மாதிரி PCR ELISA டெக்னிக்ஸ் மூலமா ரொம்ப ஈஸியாக இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து ஒரு சில டிசீசஸை கண்டுபிடிச்சிடலாம். Okay, so I have given you this thing of polymerase chain reaction. So if you see, ஒரு DNA என்கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு DNA வந்து பல மடங்கு நான் வந்து ஆக்கி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெள்ள தெளிவா எனக்கு தெரிஞ்சிரும். ஓகே, இஸ் இட் கிளியர்? இல்ல, மெயினா ஹெச்ஐவிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தெர் ஆர் மெனி அதர் டிசீசஸ் ஆல்சோ தட் கேன் பி டிடெக்டட் த்ரூ ELISA. ஓகே, வெறும் ஹெச்ஐவி கிடையாது, மெனி அதர் டிசீசஸ்க்கு ELISAவும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இஸ் இட் கிளியர்? ஸோ ELISAக்கு இதுதான் வில் ஹேப்பன். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆன்டிபாடியை ரெடியா வச்சுக்கிறோம். சாம்பிளை போடும்பொழுது அதுல ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா there will be clumping. ஓகே, அப்படி கிளம்பிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆன்டிபாடியும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ இட் பிகம்ஸ் லைக் அ சாண்ட்விச். ஓகே, அண்ட் இந்த சாண்ட்விச்ல நம்ம ஏதாவது ஒரு லேபிளிங் வச்சிருப்போம். ஓகே, ஏதோ ஒரு என்சைமோ சம்திங் லைக் தட். ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த என்சைம்க்கு கான்டாக்ட்ல வரும்பொழுது இட் வில் லீவ் அவுட் அ சிக்னல். ஸோ அந்த சிக்னல் வந்து ஒரு கலர் சேஞ்சா இருக்கலாம். ஓகே, ஆர் இட் கேன் பி radiographically it can be identified, so it can be a radioactive probe. so எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அது மூலியமா நம்ம வந்து இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மாலிகுலர் டயக்னாசிஸ்க்காக வேண்டி we can use the biotechnological processes. சரியா? is it clear? now coming to transgenic animals. ஓகே, transgenic animals வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆனிமல்ஸை நம்ம வந்து அழகாக க்யூட்டாக இருக்கிற ஆனிமல்ஸை வந்து பிடிச்சி அதோட ஜீனை மேனிப்புலேட் பண்ணி அப்புறமா அந்த மேனிப்புலேட் பண்ண ஜீனை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறதோ இல்லை அதுக்கான க்யூர் கண்டுபிடிக்கிறதோ இல்லை அதை வச்சு நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்துக்கிறதோ, ஆல் தீஸ் ஆனிமல்ஸ் நம்ம யாரெல்லாம் மாற்றுறோமோ தே ஆர் கால்ட் ஆஸ் transgenic animals. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் growth and development. இப்போ ஹியூமன் பீயிங்கோட ஒரு நார்மல் ஃபிசியாலஜியை படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபிசியாலஜியை ஒரு எலிக்குள்ள நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி நம்மள மாதிரி இருக்க வச்சு நம்ம அதை ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஆர் ஒரு டிசீஸ். ஓகே, அந்த ஒரு எலிக்கு வந்து ஆல்சைமர்ஸை உண்டுபடுத்தி அந்த ஆல்சைமர்ஸை எப்படி கியூர் பண்ணலாம், இந்த டிசீஸ் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா பயோலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் நமக்கு வேணும், ஏதாவது ஒரு ஹார்மோன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கும் வந்து ஆனிமல்ஸை மேனிப்புலேட் பண்ணி we can use. ஓகேவா? ஸோ இஃப் யூ see இந்த ப்ரோட்டீன் α1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபைசமாவை ட்ரீட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு டிரான்ஸ்ஜெனிக் ஆனிமலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அதுக்கிட்டேருந்து எடுத்து நம்ம இதை குணப்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ சி ரோசி அப்படிங்கிறது தான் முதல் டிரான்ஸ்ஜீனிக் கவ். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சப்போஸ் மதர் இஸ் நாட் ஏபிள் டு கிவ் பிரெஸ்ட் மில்க் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கவ் மில்க் வந்து இஸ் நாட் சேஃப். ஓகே, அவங்களால கவ் மில்கை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளால கவ் மில்க்கும் கொடுக்க முடியாது, பிரெஸ்ட் ஃபீடும் பண்ண முடியல அப்படின்னா சப்போஸ் ஒரு கவ் நம்மளோட ஹியூமன் பிரெஸ்ட் மில்கோட ப்ரோட்டீன் மாதிரியே பால் சுரக்க முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ப்ரோட்டீன், ஓகே, அதாவது ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படிங்கிற ஹியூமன் பிரெஸ்ட் மில்க்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடை வந்து வி மாடிஃபைட். ஓகே, ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஜீனிக் கவ் அதாவது ரோசிங்கிறது வந்து இட் குட் ப்ரொடியூஸ் அ
ஹியூமன் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பால். ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸஸ்க்கு we can use transgenic animals. அது மட்டும் இல்லாமல் காமனாக யூ ஆல் நோ எல்லா வேக்சினுமே வந்து நமக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆனிமலில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த ஆனிமலுக்கு வந்து ஹியூமன் மாதிரியான ஒரு ஃபிசியாலஜி இருக்கிறதுக்காக வேண்டி we are manipulating its own genes. ஓகே, அண்ட் டாக்ஸிசிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். சும்மா இருக்கிற ஒரு ஆனிமலுக்கு வந்து அது ஓவராக சென்சிட்டிவாக ஆக்கிறதுக்கு வந்து நம்ம அதோட ஜீனை மேனிப்புலேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில ட்ரக்ஸை டெஸ்ட் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ரியாக்ஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம ஆராயறதுக்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பர்பஸஸ்க்கு we can use transgenic animals. ஓகே, நான் சொன்ன மாதிரி நார்மல் ஃபிசியாலஜி படிக்கலாம், நார்மல் ஜீன்ஸை படிக்கிறதுக்கு, ஒரு டிசீஸை பற்றி படிக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி α1 ஆன்டிட்ரிப்சினோ இல்லை ஆல்ஃபா லாக்டால்பிமின் மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பயோலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணலாம். சேஃப்டி ஆஃப் வேக்சின்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணலாம். அல்லது கெமிக்கல் டெஸ்டிங் அண்ட் டாக்ஸிசிட்டி டெஸ்டிங்காகவும் நம்ம இந்த டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூ ஆல் கேன் see here சேம் திங் நம்ம பயோடெக்னாலஜியில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு தேவையான ஜீனை எடுத்து அதை அந்த ஒரு வெக்டருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹோஸ்ட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஹோஸ்ட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் நமக்கு தேவையான ஒரு ப்ரோட்டீன் ஆர் இது. ஓகே, நவ் எஸ் காமெண்ட்ஸில் ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி மேம் இது தப்பு இல்லையா, பாவம் இல்லை அந்த அனிமல்ஸ் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி we have the Indian government-ஓட ஒரு wing which is Genetic Engineering Approval Committee. இவங்க தான் நீங்கள் இப்படி ஒரு ஐடியா கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இதை பண்ணலாமா கூடாதா, ஓகே, ஸோ இதை வந்து இஸ் இட் சேஃப் ஆர் இஸ் இட் நாட், இது வந்து நமக்கு ரொம்ப தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அப்ரூவல் கொடுக்கறது வந்து இந்த GEAC அப்படிங்கிற கம்யூனிட்டி தான். ஓகே, சும்மா இஷ்டத்துக்கு யாரெல்லாம் வேணுமோ எல்லாருமே வந்து ரேண்டமாக cannot come and manipulate an organism. அது வந்து தப்பு. ஓகேவா, பட் ஆல்சோ இஃப் யூ see நிறைய பேர் வந்து அதை ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு GEAC வந்து இந்த எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்துக்குது. சரியா, ஓகே, கிளியரா பசங்களா? ரைட், ஓகே. ஸோ நவ் ஆஃப்டர் ஆல் திஸ் டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ் அண்ட் அதோட எத்திக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கமிட்டி எல்லாமே நம்ம படித்தாச்சு இல்லையா? நவ் இந்த மாதிரி ஒரு பயோலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஒரு பயோலாஜிக்கல் டிஸ்கவரியை வேற யாரோ பண்ண ஒரு டிஸ்கவரியை ஒருத்தன் சுடுறதோ இல்லை இந்த பயோடெக்னாலஜி மூலியமா ஏதாவது ஒரு நேச்சுரல் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணி அவன் வந்து தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறதோ இஸ் ஆக்சுவலி எத்திக்கலி ராங், லீகலி ராங். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான சுடுற விஷயங்கள், திருட்டு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் பேசிக்லி பயோபைரசி. ஓகே, தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இஃப் யூ சி இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வெரைட்டி ஆஃப் ரைஸ் இருக்கு. அதுலேயும் பாஸ்மதி ரைஸ் வந்து பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோன்ற அளவுக்கு தினம் வீட்டில் பாஸ்மதி ரைஸ் கொட்டுற அளவுக்கு வி ஹேவ் வெரைட்டிஸ். 27 வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியாலேயே இருக்கு. ஆனால் ஒரு அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணா 1997ல் வந்து he said பாஸ்மதி எங்களுது, நாங்கள் தான் அதை கண்டுபிடிச்சோம். ஓகே, இது வந்து என்ன ஒரு அரோமா, என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேட்டன்ட் ரைட்டை வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு பாஸ்மதி ரைஸ் வந்து ஆக்சுவலாக இந்தியாவோடது, பட் அதை ஏதோ தனக்குத்தானே அவன் கண்டுபிடிச்ச மாதிரி யூஎஸ்காரனும் மிச்சம் அப்ராட் கண்ட்ரிஸும் அதை வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்மளுடைய இண்டிஜினஸ் ஜீன், நம்மளோட இண்டிஜினஸ் வெரைட்டிக்கு மரியாதை இல்லாமல் போச்சுல்ல. அதனால அதுக்கப்புறமா வந்து இல்லை இதெல்லாம் வந்து புதுசெல்லாம் கிடையாது, நீங்கள் பண்ணதெல்லாம் வருஷ காலங்காலமாக நாங்கள் வச்சிருக்கிறது தான், நீங்கள் வந்து உங்களுதுன்னு சொல்லி சுட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டு கடைசியில் இந்த ஒரு பேட்டன்ட்டை நமக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. தே செட் இல்லை நீங்கள் செல்லாது, இந்தியா சொல்கிறது தான் கரெக்டு, இந்தியாவுக்கு தான் பாஸ்மதி சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீம், ஓகே, வேப்பலை இலை வந்து இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி ஆன்டிசெப்டிக், வூண்ட் ஹீலிங்க்கெலாம் அது ஹெல்ப் பண்ணும். டர்மரிக், அதுமாதிரி மஞ்சள் வந்து வூண்ட் ஹீலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இட் ஹேஸ் ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து நம்ம காலமாக தெரியும். நமக்கு எவனுக்கும் பேட்டன்ட் ஃபைல் பண்ண தெரில அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதே மாதிரி டர்மரிக் அண்ட் நீம் ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு அரிய வகை குவாலிட்டி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி வேற எவனோ வந்து பேட்டன்ட் ஃபைல் பண்ணிட்டான்.
அதுக்கப்புறமா நம்ம ஊருக்காரங்க வந்து இல்லை இல்லை இது வந்து நாங்கள் காலாகாலமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அதாவது இது பேர் வந்து டர்மரிக்குன்னு தெரியாத போதே நாங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா, என்னப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி then they reverted the patent back to us. Okay, so basically that is biopiracy. ஒரு சில மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இல்லை ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பரான அத்தாரைசேஷன் இல்லாமல், ப்ராப்பரான ஒரு கன்சென்ட் இல்லாமல் இன்னொருத்தரோட ப்ராடக்டை இன்னொருத்தருடைய மூளையை வந்து தனக்குத்தானே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு காம்பன்சேட்டரி பேமெண்ட் கூட கொடுக்காம அது வந்து தன்னைத்தானே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பயோபைரசி. ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக it is not supposed to be done. ஸோ அதனால நிறைய கமிட்டிஸ் வந்து இஸ் ட்ரைங் டு மேக் ஷுர் தட் இதை பண்ண மாட்டாங்கன்னு. அதையும் மீறி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தர் கேஸ் போட்டு அந்த கேஸை ஜெயிச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரவுண்டில் சுற்றிட்டு இருக்கணும். ஓகே, எஸ் எம்ஆர் திருப்பி அந்த பாஸ்மதி டர்மரிக் நீம்க்கெலாம் நமக்கு பேட்டன்ட் கொடுத்துட்டாங்க. ஐ மீன் அதுக்கெல்லாம் பேட்டன்ட் கிடையாது, நீங்கள் கண்டுபிடிச்சது எதுவும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டாங்க பேசிக்லி. ஓகே, எஸ் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக I've covered all the important points. ஸோ ஒன்றும் கவலைக்கே இல்லை பசங்களா, சரியா? இஸ் இட் ஓகே? ஸோ இதோட நம்மளோட 2வது சாப்டரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே, am I clear? சரி, let's solve some questions quickly. Okay, any doubts so far யாருக்காச்சு? Anybody? No doubts, no? Yes, பாஸ்மதிக்கெல்லாம் கொடுத்தாச்சு, திருப்பி கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் போல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஜெனட்டிக்லி மாடிஃபைட் பிரிஞ்சால் வந்து எதுக்காக டெவலப் பண்ணாங்க? ட்ராட் ரெசிஸ்டன்ஸ், மினரல் கான்டென்ட், ஷெல்ஃப் லைஃப் இல்லை இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். பிடி கத்திரிக்காய். ஓகே, பிடி நானே சொல்லிட்டேன், பட் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கத்திரிக்காய். வெரி குட். ஐ மீன் நான் டைமர் போடுறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் எனக்கு ஆன்சர் டக்கு 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 டக்குன்னு வருது. ஓகே, தட் இஸ் த ஸ்பிரிட். வெரி குட். So if you see கண்டிப்பா ஆப்ஷன் டி, அதாவது இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக வேண்டிதான் ஐ ஆம் யூசிங் திஸ் மாடிஃபைட் பிரிஞ்சால். சரியா? ஸோ 100% கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. எம்ஆர் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். வெரி குட், 3 stars எம்ஆருக்கு. வெரி குட், வெரி வெரி நைஸ். ஆல் ரைட், விச் கைண்ட் ஆஃப் தெரப்பி வாஸ் கிவன் இன் 1990 to a 4-year-old? என்னப்பா கொடுத்தாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? 1990 4 வயசு பொண்ணுக்கு என்ன கொடுத்தாங்க? ரேடியேஷன் தெரப்பி, ஜீன் தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி. நான் 2 தடவை எழுதியிருக்கேன் அதையே. ஓகே, இம்யூனோ தெரப்பி. வாட்ஸ் தி ஆன்சர்? ஆன்சர் என்ன மேம்? எங்களுக்கெல்லாம் டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி பி 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 ஃபுல் பி தான் இருக்கு சாட் பாக்ஸ்லயே. வெரி குட், எக்ஸலண்ட். சரி, வெரி நைஸ். ஸோ டவுட்டே வேண்டாம், ஜீன் தெரப்பி தான் கொடுத்தாங்க. லிம்போசைட்ஸில் சிடிஎன்ஏ போட்டு கொடுத்தாங்க. கரெக்டா? ஸோ காயத்ரி கெட்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். வெரி குட் காயத்ரி, கீப் இட் அப். ரைட். நவ் ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸை வந்து பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க? இன்செக்ட்ஸுக்கு, நெமட்டோடுக்கு, ஃபங்கைக்கு, வைரஸுக்கு. Who is it? Insect, nematode, fungi, virus. RNA interference, particularly RNA interference எதுக்கு கொடுத்தாங்க? எதற்காக கொடுத்தார்கள்? பிபிபிபி. எஸ், கண்டிப்பா நெமட்டோடு இல்லையா? மெலோடி கைன் இன்காக்னீஷியா அப்படிங்கிற அந்த ஒரு நெமட்டோடுக்காக தான் கொடுத்தாங்க இல்லையா? வெரி குட், மெஜாரிட்டியா தான் சொல்லியிருக்கீங்க. ஹரிணி மையப்பன் gets the fastest answer. Very good ஹரிணி. Now the first ever human hormone. எது வந்து first ever human hormone? Recombinant DNA மூலியமா progesterone, insulin, estrogen, progesterone. Okay, 2 தடவை போட்டேன் progesterone, but it's okay. ABC எது? Which one will be the correct answer? A, B or C? D விட்டுருங்க, அது repetition. A, B or C எது வந்து முதல்ல பண்ணாங்க? வெரி வெரி குட் பசங்களா, எல்லாருமே சொல்ற மாதிரி இன்சுலின் was the first ever hormone that was produced. 100% correct answer. I am so proud of everybody. Triyambika gets the fastest answer. Very good, 3 stars Triyambikaku. Good. All right. BT காட்டன்ல BT டாக்ஸின் வந்து பிளான்ட் டிஷ்யூல ஒரு ப்ரோ டாக்ஸினா இருக்கு. அது ஆக்டிவ் டாக்ஸினா கன்வெர்ட் ஆகுது எப்போ?
acidic pH of insect gutல alkaline pHல presence of conversion factorsனால or action of gut microorganismsனால எதனால இந்த toxin activate ஆகுது? சிம்பிளான சப்பையான ஒரு question. Absolutely அவ்வளோதான். Very good pasangla. So if you see here kandipa nammaloda alkaline pH of the insect gut appada adu vandu activate agudhu illaya. So majority adan sollirkeenga. Very good. Pandemic YT gets the correct answer, fastest answer. Good pandemic YT. All right, so now rendu specific cry genes irukku cotton bollworm ku. adu enna rendu gene adha mattum solunga. avladhaan mudinju pochu. 2 mark. I only want the keywords. யார் ரெண்டு பேர்? யார் ரெண்டு ஜீன்? யார் ரெண்டு ஜீன்? Cry 1 AC, Cry 2 AB. Yes. Cry 1 AC, very good. Madan, Shankaran, Pandemic YT, Gayatri, Gokul, Dikshita, very nice everyone. So please do not write cry AC, cry AB. It's not a complete answer. Cry 1 AC, cry 2 AB. In the ரெண்டு genes தான் control cotton bollworm. Cry 1 AB அப்படிங்கிறது is for corn borer. அதையும் மறந்துடாதீங்க. Okay. So all this is very important. Okay. ரெண்டு objective of setting GAAC. Genetic Engineering Approval Committee வெச்சதுக்கான ரெண்டு காரணங்கள். Can you tell me? Everyone? Everybody? Biopiracy check பண்றதுக்கு, transgenic animals approve பண்றதுக்கு. Very good. Shahana, Pandemic YT, use of transgenic animals காக வேண்டி. Very good. Ethics காக வேண்டி. Gayatri, very good. Not to kill animals. Yes, Triambika. சரி, இதை எப்படி நம்ம கிளியரா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி வி ஹாவ் டு கிவ் அ எக்ஸ்பான்ஷன். ஓகே, அவங்க ஜிஇஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்காட்டியுமே வி ஹாவ் டு மென்ஷன் தட் அதுக்கு வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்படின்னு பேரு. ஓகே, ஸோ வேலிடிட்டி ஆஃப் த ரீசர்ச் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிறது அண்ட் சேஃப்டி ஆஃப் இந்த ஆர்கானிசம்ஸ். நம்ம பாட்டுக்கு இந்த ஆர்கானிசம் ஒரு ப்ரோட்டீன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டீன் இருக்கிற பாலை பிறந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு அது இஃப் இட் இஸ் நாட் சேஃப் என்ன பண்றது? ஸோ ஃபார் சேஃப்டி அண்ட் எந்த அளவுக்கு வேலிடிட்டி, இஸ் இட் வேலிட் ஆர் நாட் அண்ட் சேஃப் ஆர் நாட், இது ரெண்டு தான் ஆர் யோர் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, எஸ், அதாவது இப்போ நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் பசங்களா. பயோபைரசி, மிஸ்யூஸ் ஆஃப் அனிமல்ஸ், அதை கில் பண்ணக்கூடாது நம்ம கிரீட்காக வேண்டி, இதெல்லாமே கரெக்ட். பட் இதெல்லாம் நீங்க கதை எழுதுறதை விட வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த ரீசர்ச் வேலிடா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது அந்த ரீசர்ச் சேஃபா இல்லையான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். ஸோ வேலிடிட்டி அண்ட் சேஃப்டி. ஸோ இது ரெண்டு தான் ஆர் அவர் கீ பாயிண்டர்ஸ். ஓகே, தென் எந்த ரெண்டு டெக்னிக்ஸ்னால ஏர்லி டயக்னோசிஸ் பண்ண முடியும்? வெரி சிம்பிள். என்ன டெக்னிக்ஸ் நான் சொன்னேன்? மாலிகுலர் டயக்னோசிஸ்க்கு வாட் ஆர் த two techniques that we can use earlier detect பண்றதுக்கு? Very good Pandemic YT. ELISA, very good. PCR, very good. அவ்வளவுதான். Those two are my keywords. முடிஞ்சு போச்சு. So one is PCR and the other is ELISA. Okay, it is S. சரியா? So ELISA. So ELISA and PCR are your keywords. Very good. Now BT toxin வந்து will not kill the bacterium that produces it, but kills the insect that will ingest it. அதாவது நான் தான் அந்த டாக்ஸினை வச்சிருக்கேன் அப்படின்னா அது என்ன எதுவும் செய்யாது. ஆனா என்னை எவனாச்சும் சாப்பிட்டான் அப்படின்னா அவனை போட்டு தள்ளிடும். Why is it so? Alkaline pH of the gut. Okay, inactive ஆன protoxins. Okay, very good, because எல்லாரும் சொல்ற மாதிரி முதல்ல அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் present in an inactive form.
ஓகே, அதுதான் மெயின் காரணம். ஏன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இட் இஸ் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். எப்போ அதை அந்த பீட்டிலோ இதுவோ கன்சியூம் பண்ணுதோ அதோட ஆல்கலைன் பிஹெச் ஆஃப் கட்டில் தான் வந்து நமக்கு அது ஆக்டிவேட் ஆகி இட் வில் கில் தெம். ஸோ இது ரெண்டுமே ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, எவ்ரிபடி ஹேஸ் ஆன்சர்ட் வெரி வெரி கரெக்டான கீவேர்ட்ஸ் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, வெரி குட் பசங்களா, குட் ஜாப். Okay, so first thing is it is produced in an inactive form. ரெண்டாவது வந்து it will get activated only in the alkaline pH of the insect. Good. Now, double stranded RNA எப்படி வந்து ஒரு யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ள என்ட்ரி கொடுத்து அந்த RNA இன்டர்ஃபியரன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஒரு யூகேரியாட்டிக் செல்ல நம்ம எப்படி வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA உள்ள சொருகி how do we give it RNA interference? How can we transfer it? How can we transfer it, everyone? Agrobacterium. Very good, Shahana. Excellent. Using a vector. Absolutely, Panda. Very good. Everybody else? Very good. Yes. Yellarum solra mari. Very good. Priyambika, everyone has answered rightly. So இதை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஏதோ ஒரு வைரஸுக்கு ஆர்என்ஏ ஜீனோம் இருந்ததுன்னா அந்த வைரஸ் வழியா நம்ம கொடுக்கலாம். ஓகே, நவ் ஆக்ரோபாக்டீரியம் வெக்டர் வந்து டெஃபினட்டா இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே, ஐ எம் நாட் சேயிங் நோ. நம்ம ஒரு பிளான்ட்ல வந்து அந்த டிடிஎன்ஏ செக்மெண்ட்ல we can keep this thing and give it inside agrobacterium. But மெயினா you have to talk about these mobile genetic elements. என்ன அப்படின்னா, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சர்டன் ஜீன்ஸ் எப்போவுமே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் கூட ஈஸியாக ஜம்ப் ஆகக்கூடிய ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போசான்ஸ் வழியாக இட் இஸ் ஈஸி டு சென்ட் திஸ் RNA இன் டு த பர்டிகுலர் யூகேரியாட்டிக் செல். சரியா? எஸ், agrobacterium is also a suitable vector only. Okay, so agrobacterium vector and or ஒரு சில வைரஸஸோட வெக்டர்ஸ்ல இருந்து what we can do is take this இந்த ஒரு வைரஸ் RNA and அதோடைய மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் வழியாக we can take its double stranded RNA and agrobacterium மூலியமா, okay, I will also mention agrobacterium மூலியமா you can use it as a vector and transfer it into the eukaryotic cell. Okay, so agrobacterium will act as a vector. Good. Now Eli Lillyங்கிற கம்பெனி எப்படி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாங்க? Recombinant DNA technology vadiya. How did they do it? Yes, everyone. Yes, very good, Pandemic Whitey. Peptide A and B. Yes, தனித்தனியா synthesize பண்ணி they combined it. Very good. Yes, absolutely. Good, Triyambika, Shahana, Dikshita. Very good. Very nice, Harini, everyone. So, how will you frame it? First of all, enna pannanga? Chains A and B தனித்தனியா செப்பரேட்டா ஈகோலைல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த செப்பரேட்டா எடுத்ததை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் மூலியமா கம்பைன் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதான் நீங்க மென்ஷன் பண்ணணும். Okay, very good. So keyword is that peptide A and B chains separate synthesize பண்ணி extract பண்ணி disulfide bonds மூலியமா லிங்க் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. யாருல அப்படிங்கிறது is very important. E. coliல தான் plasmids of E. coli யூஸ் பண்ணி தான் they did it. Okay, so அதுவும் very very important ஆன point. இது எல்லாமே வச்சிருந்தீங்கன்னா 3 marks confirm. Okay. Now ஏன் வந்து children cured by enzyme replacement therapy for adenosine deaminase deficiency need periodic treatment? எதுக்காக periodic treatment அவசியம்? எதுக்கு பீரியாடிக்கா கொடுக்கணும்? எஸ், ஏடிஏ இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பீரியாடிக்கா கொடுக்கணும்? எவ்ரிவன், பீரியாடிக்கா நம்ம எதுக்கு அதை இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கணும்? For gene correction. Okay, yes, because T lymphocytes, because the lymphocytes will die. Yes, cells are not immortal. Very good. Because it is not present in the gene naturally, corrected genes வந்து we have to give it
Very good. அவ்வளவுதான். So how will you frame it? They need it because it is not a completely curative method. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் ஏடிஏக்கான cDNA லிம்போசைட்ல இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம உள்ள கொடுக்குறோம். ஓகே, அண்ட் நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி they all have a definite life cycle. Okay, all the lymphocytes, they are all mortal. So once these lymphocytes die, திருப்பி இந்த என்சைம் இருக்காது, திருப்பி the problem will reoccur. Okay, so அதனால வந்து இந்த genetically engineered lymphocyte நம்ம அடிக்கடி உள்ள பீரியாடிக்கா கொடுத்துட்டே இருக்கிறது வந்து is very very important. Okay, yes, bone marrowலயோ அல்லது நம்ம embryonic stageலயோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா it can be a permanent cure, otherwise no. சரி, வாட் இஸ் a GMO? ஏதாவது 5 அட்வான்டேஜ் கொடுங்க பார்க்கலாம் ஃபார்மருக்கு. வாட் இஸ் GMO? that you all know. Okay, fine, I trust you. Now next வந்து 5 அட்வான்டேஜ் என்ன? golden rice, very good. Pandemic YT, good yield, very good. Triambika, genetically modified organism, yes. Pandemic YT, vitamin A rice kanna, golden rice, B12 illa. Very good. Reduces post harvest loss, pest resistance, yield will be increased. Reduced drought kadayadu, reduce resistance to drought. Okay, reduced drought kadayadu. Okay, resistance to drought da. Very good. Enhanced nutrition, avladhan. Idu ellame will come under that pasangla. So if you see genetically modified organisms abdina, they are somebody whose gene has been altered. Okay, then it makes it more tolerant to the stresses, less reliance on chemical pesticides, reduce post harvest loss, idella sonninga, increased efficiency of nutrients. Now yaro vandu kammiya nutrients utilize pannonu potrundinga, கம்மியா நியூட்ரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணாது, பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணும். நீங்க ஆட் பண்ணினா கூட இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு அதுக்கு தெரியும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம டு நியூட்ரிஷனலி என்ஹான்ஸ் யோர் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இதெல்லாம் தான் 5 அட்வான்டேஜ் டு த ஃபார்மர்ஸ் தட் கேன் ஹேவ். இது எல்லாத்தையுமே நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ். ஆல் ரைட், நான் எக்ஸ்பிளைன் எப்படி ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் கேன் பி கரெக்டட். Give an example of the first successful attempt made towards correction of a gene. நான் இதுக்கு ஒரே ஒரு கீவேர்டு தான் இருக்கு, அதுக்கப்புறமா இதுக்கு தான் உங்களுக்கு 4 மார்க். இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 மார்க். ஓகே, absolutely காயத்ரி, வெரி குட். பேண்டமிக் YT, சஞ்சனா, குட். ஜீன் தெரப்பி மூலியமா தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, நவ் இதை எப்படி கரெக்ட் பண்ண போறோம்னா, ஆஃப்கோர்ஸ் ஏடிஏ டெஃபிஷியன்சி நம்ம ஃபுல் கதை லிம்போசைட்ஸை வந்து நம்ம எடுத்து அதை கரெக்ட் பண்ணி உள்ள போட்டு, பட் ஒரு 5 மார்க் கேள்வினா நம்ம அதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து we will say that it is because of gene therapy. Okay, that is the first thing that we will say. Then அவங்க கேட்டது படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அது என்ன அட்டெம்ப்ட்னு நம்ம சொல்லணும். ஓகே, அதான் ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து was for in the ADA deficiency in a 4-year-old girl in the year 1990. ஓகே, இதுதான் ரெண்டாவது பாயிண்டா இருக்கணும். ஓகே, தென் மூணாவது பாயிண்டா நம்ம என்ன சொல்லணும்? ஓகே, this answer I have not completed, let me complete it here. அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்லணும் 5 மார்க்கு? தென் what we will say, lymphocytesல வந்து we will insert the functional cDNA. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் cDNA வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு லிம்போசைட் வந்து will now be able to give enzyme. Okay, the enzyme will be produced. Okay, but what happens? It has a limited lifetime. Ilya, because it has a limited lifetime, periodic transfer, periodic infusion of this particular lymphocyte is important. அதே அது வந்து போன் மேரோவை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலோ இல்லை எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் கரெக்ட் பண்ணாலோ இட் கேன் பி அ பெர்மனன்ட் கியூர். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக இஃப் யூ எக்ஸ்பிளைன் யூ கெட் ஃபுல் மார்க்ஸ், ஃபுல் 5 மார்க்ஸ். ஓகே, அவ்வளோதான். இயர் வந்து ஞாபகம் இல்லைன்னா எழுதாதீங்க, பட் இட்ஸ் ஓன்லி 1 year. ஸோ அதனால யூ கேன் ரிமெம்பர் இஃப் யூ வாண்ட் டு, பட் இஃப் யூ கேனாட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். 4 வயசு பொண்ணுக்குன்னு சொன்னால் கூட போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் பசங்களா, we are done with நம்மளுடைய
entire Biotechnology Unit. Let me remind you, யாரெல்லாம் interested இருக்கீங்களோ, we are opening our offline campus in Coimbatore and பயங்கர கிராண்டான ஒரு opening 24th March அன்னைக்கு நடக்க போகுது பசங்களா. ஓகே, ஸோ ஏன் கோயம்புத்தூர், கூடிய சீக்கிரம் டெஃபினெட்லி எல்லா சிட்டிஸ்க்கும் நாங்கள் வரத்தான் போகிறோம். ஓகே, ஆனால் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் நீட் பசங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி கடைசி அந்த ஒரு 40-45 நாள் நீங்கள் வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் நம்ம Xylemல எக்கச்சக்கமான டாப்பர்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கேரளா டாப்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடு டாப்பர்ஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது. அண்ட் யூ நோ அவர் குரூப் ஆஃப் டீச்சர்ஸ், நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக வேண்டி தான் எங்களோட எஃபர்ட்ஸ், எங்களோட எல்லாமே உங்களுக்காக வேண்டி தான். ஓகே, ஸோ அதனால that will definitely help you. அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளுக்குள்ளே உங்கள் என்டையர் சிலபஸை முடிச்சு உங்களுக்கு மாடியூல் வைஸ் எக்ஸாம் கொடுத்து மாக் டெஸ்ட் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஓகே, அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியலில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மைண்ட் மேப், ஷார்ட்டான பாயிண்ட்ஸ், ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஷார்ட் அண்ட் ப்ரிசைஸ் கண்டென்ட், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் கிராஷ் கோர்ஸில் you will have daily schedules, daily என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக என்டையர் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மைண்ட் மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் அ வெரி வெரி குட் ஆப்ஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சரியா? இஸ் இட் கிளியர் எவ்ரிபடி? ஸோ நம்மளோட கிராஷ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற வருஷத்துக்கும் வந்து கிளாஸ் 11th படிக்கிறவங்களுக்கு, கிளாஸ் 12th படிக்கிறவங்களுக்கு அண்ட் ரிப்பீட்டர்ஸுக்கு ஆன்லைன் கோர்சஸ் we are launching. ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை டெஃபினட்டாக ஃபில் பண்ணுங்க. சரியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாரா பேட்ச் which is the ஆஃப்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்கான பேட்ச் அதுவும் இருக்கு. பட் நீங்கள் ஆன்லைன் பேட்ச் எடுத்தீங்கன்னா நீங்கள் 11th standard or 12th standard ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, is that clear? So definitely it will be useful for you பசங்களா. நம்ம நீட் கிராஷ் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன்ஸ்க்காக வேண்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வேற என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை ஃபில் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன் நீங்கள் வந்து நம்ம டீம் வந்து வில் கம் அண்ட் ரீச் அவுட் டு யூ. நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணால் கூட நம்ம டீம் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த நம்பர் எடுக்கலை ஆர் யாராச்சும் அவைலபிளாக இல்லை, பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க, தே வில் ரீச் அவுட் டு யூ. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்களா 45 நாளில் உங்களை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் இஸ் 25,000 + GST. பட் முதல் 250 அட்மிஷன்ஸ்க்கு மட்டும் we are giving at 20,000 + GST. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ப்ளீஸ் கோ அண்ட் ஃபில் த ஃபார்ம் அல்லது நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அண்ட் சீக்கிரமாக உங்கள் என்ரோல்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஃபேன்டாஸ்டிக் பசங்களா. ஸோ இதுதான் நம்பர், ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். அண்ட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி இருக்குது. நம்ம கைப்புள்ள வந்து அதெல்லாம் ரெடியாக போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்களா. எஸ், எல்லாரும் கேட்குற மாதிரி ஐ வில் அப்லோட் த செஷனோட PDF இந்த டெலிகிராம் குரூப் இமீடியட்டாக நான் போட்டுடுறேன். ஓகே, ஸோ அதனால ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஜாயின் அவர் கம்யூனிட்டி. லிங்க்கும் அதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட என்டையர் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்கள் உங்கள் கூட இருந்ததை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க, இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் அஸ் பசங்களா. அண்ட் அந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டுங்க, மேம் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மறக்காம திருப்பி வந்துருங்க பசங்களா. ஐ வில் பி டிஸ்கஸிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் வித் யூ. ஓகே, yes, pandemic YT, I'll be coming back at 5 o'clock. Okay, yes, I know. Okay வா. ஸோ அதனால 5 o'clock மறக்காம திருப்பி வந்துருங்க. 5 o'clock we will definitely have a session for the frequently asked questions. Okay, ஸோ நிறைய questions சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. சரியா?
Super pasangla. So take care. Thank you for now. Saingalam paklam. All the very best. Nalla padinga. Revise panunga. Stay confident. Adha romba mukyam. Okay? Take care then. Bye bye. Done.